நாம் பல ஆண்டுகள் நோய் இல்லாமல் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியுடன் வாழ வேண்டும் என்றால் மூலிகைகளின் பயன்பாடுகளை அறிந்து கொண்டு அவற்றை முறையாக பயன்படுத்த வேண்டும் என்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் சேராங்கொட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய மரவகை தாவரம். இந்த சேராங்கொட்டையை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா விஷத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு தாவரம்னு சொல்லுவோம். பொதுவாக இந்த மரத்திற்கு பக்கத்தில் போனாலோ அல்லது இந்த மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த விதையிலிருந்து ஒழுகக்கூடிய பாலாக இருந்தாலோ அது பார்த்திங்கன்னா உடம்பில் பட்டதுன்னா உடனே ஒரு ஆற முடியாத புண்ணாக மாறிவிடுவதை நம்ம பார்க்கலாம். சேராங்கொட்டைக்கு மார்க்கிங் நட் அப்படின்னு பேர். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த சலவை தொழிலாளிகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த துணிகளில் மார்க் பண்ணும்போது இந்த கொட்டையிலேருந்து வரக்கூடிய அந்த ஒரு பால் எடுத்து அதில் இந்த இனிஷியல்லாம் மார்க் பண்ணுவாங்க. அப்படி பண்ணாங்கன்னு வச்சுங்க, அது எவ்வளவு வருஷமானாலும் அழியாமல் அப்படியே இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு இந்த சேராங்கொட்டை பல 100 வருடங்களாக நம்மளுடைய ஒரு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு மூலிகைன்னு சொல்லலாம். பாரம்பரிய மருத்துவத்தில் சேராங்கொட்டையை பொறுத்தவரையிலும் முழுமையாக சுத்தம் செய்து பயன்படுத்துகின்ற ஒரு வழக்கம்தான் உண்டு. பொதுவாக பசுமுடைய சாணம் எடுத்து இந்த சேராங்கொட்டையுடைய அந்த முளையை மட்டும் ஒரு கத்தியை வைத்து வெட்டிட்டு அதை அந்த பசும் சாணத்தில் அப்படியே மூழ்கி வச்சுருவாங்க. 2 நாட்கள் 3 நாட்கள் வைத்து விட்டு அதன் பிறகு அதை எடுத்து பாலில் போட்டோ அல்லது பசும் கோமியத்தில் போட்டோ வைக்கும்போது பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய முழுமையாக கருமை நிறமான அந்த திரவம் வெளிவந்து விடுவதை நம்ம பார்க்கலாம். அதன் பிறகு பார்த்திங்கன்னா அதை மருந்துக்கு எடுத்து பயன்படுத்துகின்ற ஒரு வழக்கம் உண்டு. இந்த சேராங்கொட்டையுடைய மிக முக்கியமான மருத்துவ குணங்கள் பார்க்கும்போது புற்றுநோய்க்கு இது ஒரு மிகச்சிறந்த மருந்து என்றால் மிகையாகாது. நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா இன்றைக்கு மிகச் சவாலான ஒரு நோயாக இருப்பது புற்றுநோய் தான். புற்றுநோய் வரும்போது பார்த்திங்கன்னா வழக்கமாக கொடுக்கக்கூடிய அறுவை சிகிச்சைகளோ கீமோதெரப்பியோ ரேடியோ தெரப்பியோ கூட மிகப்பெரிய அளவில் பலன் நமக்கு கொடுப்பதே கிடையாது. நிறைய ஆய்வறிக்கைகள் இன்றைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, புற்றுநோயால் ஒரு நோயாளி இறந்து போவதை விட ரேடியோ தெரப்பி கீமோதெரப்பி இந்த மாதிரி தெரப்பியினால் இறந்து போகக்கூடிய புற்றுநோயாளிகள் தான் இன்றைக்கு நிறைய இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. புற்றுநோய் என்ன இந்த காலத்தில் ஏற்படக்கூடிய நோயா, அந்த காலத்திலலாம் அதுக்கு நோய் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஆயுர்வேதத்தில் 5000 வருடங்களுக்கு முன்பே பார்த்திங்கன்னா உடலில் ஏற்படக்கூடிய விதவிதமான புற்றுநோய்களை பற்றியும் அந்த புற்றுநோய்கள் வெளிப்படுத்தக்கூடிய சிம்டம்ஸ் பற்றியும், அப்போல்லாம் ஸ்கேன் கூட கிடையாது, ஆனால் அந்த நோயாளி வெளிப்படுத்தக்கூடிய யூரின் மோஷன் இதில் புற்றுநோய்களை பற்றி ஏற்படக்கூடிய மாற்றங்களை பற்றியும் நிறைய குறிப்புகள் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, இன்றைக்கு மோஷன் போகும்போது ஆட்டுப்புழுக்க மாதிரி மோஷன் போக ஆரம்பித்தா அது வயிறு சம்மந்தப்பட்ட புற்றுநோய் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வழக்கம் இன்றைக்கு இருக்குது. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா மாடர்ன் மெடிசனில் வயிறு சம்மந்தப்பட்ட வலிகளோடு யாராவது போகும்போது முதல்ல அவங்களுக்கு கேட்கக்கூடிய கேள்வி, மோஷன் நார்மலாக போகிறீங்களா இல்லை ஆட்டுப்புழுக்கை மாதிரி போகிறீங்களான்னு தான் கேட்பாங்க. ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த சிம்டம்ஸ், இந்த நோயை பற்றி இருக்கக்கூடிய குறிகள், இதை அணுகுகின்ற முறை அப்படிங்கிறது மாடர்ன் மெடிசனில் இன்றைக்கு எவ்வாறு வளர்ந்திருக்கிறதோ அதை விட பல 100 மடங்கு வளர்ந்திருந்தது ஆயுர்வேத சித்த மருத்துவத்தில். அப்போ இந்த சுத்தி செய்யப்பட்ட சேராங்கொட்டை கடுமையான உணவு பத்தியத்தோடு அந்த புற்றுநோயாளிக்கு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டுவதை நம்ம பார்க்க முடிந்தது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இன்றைக்கு ஒரு மார்பகம் சம்பந்த புற்றுநோய் ஏற்படும் போதோ, வயிறு சம்பந்தப்பட்ட புற்றுநோய் ஏற்படும் போதோ, எலும்பு சம்பந்தப்பட்ட புற்றுநோய் ஏற்படும் போதோ, மிக முக்கியமாக பார்த்திங்கன்னா மூளை சம்பந்தப்பட்ட புற்றுநோய் ஏற்படும் போது இந்த சேராங்கொட்டை ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறது. சேராங்கொட்டையை சுத்தி செய்து எடுக்கக்கூடிய ஒரு நெய்யாக தான் கொடுக்கின்ற வழக்கம் உண்டு. ஏன்னா அதிக வீரியம் இருக்கக்கூடிய ஒரு மருந்தாக இருக்கிறதுனால ஒரு 10 சட்டுக்கள் இந்த சேராங்கொட்டையிலிருந்து எடுக்கக்கூடிய நெய், அதுக்கு மேலே சாப்பிடக்கூடாது. 10 சொட்டுக்கள் சிறிதளவு பாலில் கலந்து காலை ஒரு வேளை இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்பு சாப்பிடும்போது அந்த புற்றுநோயிலிருந்து வெளிப்படுத்தக்கூடிய சிம்டம்ஸ் மாறுறதை பார்க்கலாம். உதாரணத்துக்கு ஒரு மூளையின் புற்றுநோய் சம்பந்தப்பட்ட நோயாளிகளுக்கு விஷன் 2ஆக தெரிகிற மாதிரி இருக்கும், அல்லது சில நேரங்களில் பார்வை முழுவதும் தெரியாத மாதிரி இருக்கும்.
சில நேரங்களில் பார்த்திங்கன்னா அவர்களுக்கு வந்து கை கால்கள் செயலிழந்து போகக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும். அவங்கெல்லாம் வந்து வழக்கமாக அவங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய புற்றுநோய் சிகிச்சைகளோடு கூடி இந்த சேராங்கொட்டையை சுத்தி செய்த அந்த ஒரு நெய்யை மட்டும் ஒரு 10 சொட்டு சேர்த்து எடுத்துக்கொள்ளும்போது அந்த நோயுடைய குணம் குறையிறத பார்க்கலாம். அதே போல் எலும்பு சம்பந்தப்பட்ட புற்றுநோய் இருப்பவர்களுக்கு இந்த சேராங்கொட்டையிலிருந்து எடுக்கக்கூடிய நெய் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் அவங்க எலும்புடைய வலிகளில் மாற்றம் ஏற்படுவதை பார்க்கலாம். ஏன்னா நிறைய எலும்பு புற்றுநோய் ஏற்படும்போது பார்த்திங்கன்னா அவர்களால் தாங்க முடியாத ஒரு விஷயம் அப்படிங்கிறது எலும்புகளில் ஏற்படக்கூடிய மிக கடுமையான அந்த வலி. எவ்வளவு மார்ஃபின் சம்பந்தப்பட்ட மருந்துகளை கொடுத்தாலும், எவ்வளவு பவர்ஃபுல்லான வலி நிவாரணிகளை அவங்க உடலுக்குள் செலுத்தினால் கூட அந்த வலிகளில் சிறிது கூட மாற்றமே இல்லாமல் இருப்பதை நம்ம பார்க்கலாம். ஆனால் இந்த சுத்தி செய்த சேராங்கொட்டை பதப்படுத்தி எடுக்கக்கூடிய அந்த ஒரு நெய்யை ஒரு 10 சொட்டுக்கள் காலை ஒரு முறை, இரவு ஒரு முறை கடுமையான உணவு பத்தியத்தோடு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு 3 மாத காலத்திலேயே அவர்களுடைய வலிகளில் நல்ல நிவாரணம் ஏற்படுவதை பார்க்கலாம். அதே போல் இன்றைக்கு நுரையீரல் சம்பந்தப்பட்ட புற்றுநோய் ஏற்படும் போது பார்த்திங்கன்னா பெரும்பாலும் அதற்கு வந்து நிறைய மருந்துகள் நம்மால் கொடுக்க முடிவது கிடையாது. அதே போல் வெரிகோஸ் அல்சர்னு சொல்லக்கூடிய கால்களில் ஏற்படக்கூடிய புண்கள், இன்றைக்கு அந்த புண்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு மிக சவாலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. எனக்கு ரிப்பீட்டட் சர்ஜரிஸ் பண்ணியும் பவர்ஃபுல்லான ஆன்டிபயோட்டிக்ஸ் அவர்களுக்கு ஊசிகள் மூலம் பம்ப் பண்ணி கூட அந்த வெரிகோஸ் அல்சர்ஸ் அப்படிங்கிறது ஆறக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது இல்லை. ஆனால் இன்றைக்கு இந்த சுத்தி செய்யப்பட்ட பதப்படுத்தி எடுக்கக்கூடிய அந்த சேராங்கொட்டை நெய்யிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு மருந்தை ஒரு 10 சொட்டுக்கள் காலை ஒரு முறை, இரவு ஒரு முறை கொடுக்கும்போது மிக வேகமாக பார்த்திங்கன்னா அவர்களுக்கு அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அந்த காயங்கள் மிக வேகமாக ஆறுறதை பார்க்கலாம். நுரையீரல் சம்பந்தப்பட்ட புற்றுநோயாளிகளுக்கு ஏற்படக்கூடிய அடிக்கடி சளி, அதே போல் மூச்சு விட முடியாமல் இருக்கக்கூடிய சூழல், அதுவும் படிப்படியாக சிறிது சிறிதாக குறைவதை நம்ம பார்க்க முடியும். அதே போல் இந்த சேராங்கொட்டையுடைய இன்னொரு முக்கியமான குணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் நோய்க்கு இது ஒரு மிகச்சிறந்த மருந்து. இன்றைக்கு சோரியாசிஸ் ஏற்படும் போது அது கூடி ஆர்த்ரைட்டிஸ் நோய் ஏற்படும் போது பார்த்திங்கன்னா கடுமையான முட்டு வலிகளால் பாதிக்கப்படுவாங்க. ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் மாதிரி சோரியாட்டிஸ் ஆர்த்ரைட்டிஸும் ஒரு மிகப்பெரிய முடக்குவாத நோயில் தான் சொல்லணும். அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஸ்டீராய்டு மருந்துகளுடைய அளவு மிக மிக அதிகம். ஆனாலும் கூட வலிகள் குறையவில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய நோயாளிகள் இருக்காங்க. அவர்கள் கூட சுத்தி செய்யப்பட்ட பதப்படுத்தி எடுக்கக்கூடிய அந்த சேராங்கொட்டையிலிருந்து எடுக்கக்கூடிய நெய்யை ஒரு 5 to 10 சொட்டுக்கள் வரை வழக்கமாக அவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்துகளோடு சேர்த்து காலை ஒரு முறை, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு அப்படி எடுத்துக்கொள்ளும் போது அவர்களுடைய வலிகள் படிப்படியாக குறையிறத பார்க்கலாம். அதே போல் அவர்களுடைய சோரியாசிஸ் நோயும் படிப்படியாக குறையிறத பார்க்கலாம். எனவே நேர்களே, சேராங்கொட்டை அப்படிங்கிறது இயற்கை நமக்கு கொடுத்திருக்கின்ற மிகப்பெரிய அருமருந்துகளில் ஒன்று. ஆனால் மிக வீரியம் மிக்க, மிக விஷத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு மருந்து. இதை முறைப்படி சுத்தி செய்து தகுந்த மருத்துவ ஆலோசனையோடு, தகுந்த உணவு கட்டுப்பாடுகள், லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸோடு நம்ம உபயோகப்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் நடக்கும் நல்ல செயல்களில் நம்முடைய பங்களிப்பு என்னவாக இருக்கிறதோ அதே போன்று தீய செயல்களை தட்டி கேட்பதிலும் நம்முடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் என்கிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு மக்களுடைய பாதுகாப்பு என்பது அல்லது ஒரு மக்களினுடைய அடிப்படையாக நாம் சுதந்திரமாக இருக்கிறோம், குற்றவாளிகளிடமிருந்தும் குற்றவாளிகளிடமிருந்தும் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்கிற ஒரு உணர்வை தருவதற்கு அரசும் அரசு சார்ந்த காவல்துறையும் தான் முதன்மையாக பொறுப்பாக இருக்கிறது. எங்கே ஒரு அரசு மக்களை பாதுகாக்கிறதோ, எங்கே ஒரு காவல்துறை மக்களை பாதுகாக்கிறதோ அங்கு மக்கள் நிம்மதியாக இருப்பார்கள். ஆனால் மாறாக ஒரு அரசும் காவல்துறையும் மக்களை பாதுகாக்கிற இந்த பணியிலிருந்து தவறிவிடுகிற போது, குற்றவாளிகள் சுதந்திரமாக சுற்றித் திரிகிற போது, அல்லது எந்த ஒரு குற்றத்தையும் செய்துவிட்டு நாம் சுலபமாக தப்பித்து விடலாம் என்று நினைக்கிற போது ஒட்டுமொத்தமாகவே மக்களுடைய பாதுகாப்புணர்ச்சி என்பது கேள்விக்குரியதாகி விடுகிறது. இன்னொன்று, குற்றங்களை ஒரு அரசோ அல்லது அது சார்ந்த காவல்துறையோ கண்டுபிடிப்பதில் முனைப்பாக இருக்கிறது, அது தீவிரமாக செயல்படுகிறது என்கிற ஒரு குறைந்தபட்ச உத்தரவாதம் என்பது ஒரு குடிமை சமூகத்தில் மக்களுக்கு தேவை. ஆனால் பல சமயங்களில் அரசோ அல்லது காவல்துறையோ அத்தகைய உத்தரவாதத்தை மக்களுக்கு கொடுக்கிறதா என்று பார்த்தால் நிச்சயமாக இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். பல சமயங்களில்
இன்றைய பல வழக்குகள் கண்டுபிடிக்கப்படுவதே இல்லை என்பதுதான் நாம் யதார்த்தத்தில் பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. எவ்வளவோ காலத்திற்கு முன்பு நடந்த வழக்குகளில் கூட ஒரு சிறிய ஒரு துப்பு கூட கிடைக்காமல் காவல்துறை திகைத்து நிற்பதை பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு நாளும் நாம் பத்திரிகைகளில் ஏராளமான குற்ற செய்திகளை படிக்கிறோம். கொலைகள், கொள்ளைகள், மோசடிகள், இப்படி பலவிதமான விஷயங்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன. ஆனால் அதில் எத்தனை வழக்குகள் விசாரிக்கப்பட்டு குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டார்கள் என்று பார்த்தால் பல வழக்குகள் என்னவாயின என்றே நாம் மறந்து போகிற அளவிற்கு அந்த வழக்குகள் எல்லாம் இருளில் புதைக்கப்பட்டு விட்டன என்பதுதான் உண்மை. அதேபோல் மிக பிரபலமான பல வழக்குகளில் கூட காவல்துறையினரால் ஒரு சிறிய துப்பை கூட கண்டுபிடிக்க முடியாமல் போனது என்பது குற்றவாளிகள் திறமையாக மாறிவிட்டார்களா அல்லது காவல்துறை தன்னுடைய திறனை இழந்து விட்டதா என்கிற ஒரு கேள்வி எழுகிறது. காவல்துறை என்பது இன்றைக்கு நவீன குற்றங்களை அல்லது குற்றவாளிகளினுடைய ஒரு மேம்பட்ட திறனை எதிர்கொள்ளக்கூடிய வகையில் தன்னை மேம்படுத்தி கொள்ளவே இல்லை என்பதைத்தான் பார்க்க முடிகிறது. பல சமயங்களில் அவர்கள் குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்கு பதிலாக போலியாக யாராவது ஒருவரை குற்றவாளியாக்கி அதன் மூலமாக அந்த வழக்குகளை முடிப்பதில் ஒரு ஆர்வம் காட்டுவது என்பது ஒரு போக்காக இருக்கிறது. இன்னொரு புறம் குற்றவாளிகளை நீதிமன்றத்தின் முன்னால் நிறுத்தி தண்டனை வாங்கி தருவதற்கு பதில் அவர்களை போலி மோதல்களிலோ என்கவுண்டர்களிலோ அல்லது மர்மமான முறையிலோ கொன்று விடுவது என்பதும் கூட இன்றைக்கு காவல்துறையினுடைய ஒரு போக்காக மாறியிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இது எல்லாமே நீதி அமைப்பின் மீது, காவல்துறையின் மீது பெரும் அவநம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இதுபோன்ற நடைமுறைகள் ஒருபுறம் என்றால், இன்னொரு புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை நாம் தொடர்ந்து எதிர்கொண்டு வருகிறோம். சமீபத்தில் கோவையில் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதாவது ஒரு தொழிலதிபர் ஒருவருடைய ஒரு காரை மறித்து அந்த காரிலிருந்து 4 கோடி ரூபாய் பணத்தை அபகரித்ததில் முக்கிய பங்கு வைத்ததாக அந்த இன்ஸ்பெக்டர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரோடு மேலும் 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் 2 காவல்துறையைச் சேர்ந்தவர்களை தேடி வரக்கூடிய அந்த செய்தியை பார்த்தபோது பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டது. அதாவது ஹவாலா பணம் சார்ந்த விஷயங்களில் அந்த பணத்தை கொண்டு போகிறவர்களை அபகரிப்பது அல்லது அந்த பணம் சம்பந்தமான பரிவர்த்தனைகளில் ஈடுபடுவது, இந்த கும்பலோடு அந்த காவல்துறை அதிகாரி தொடர்பில் இருந்திருக்கிறார். அதன் வழியாக இதுபோன்ற கொள்ளை சம்பவங்களில் அவர் தலைமையேற்று அவர் இந்த செயல்களை செய்திருக்கிறார் என்பதை பார்த்தபோது பெரும் அதிர்ச்சி ஏற்படுகிறது. இதில் எப்படி அவர் அந்த கொள்ளை கும்பலோடு அவருக்கு தொடர்பு ஏற்பட்டது என்று அந்த செய்தியை பார்க்கிற போது அத்தகைய கொள்ளை கும்பலில் ஒருவரை இதற்கு முன்னால் ஒரு முறை பிடிக்கப் போய் அந்த குற்றவாளியும் இவரும் நண்பர்களாகி விடுகிறார்கள். பிறகு அந்த குற்றங்களை தொடர்ந்து செய்வதற்கு இவர்கள் ஒரு உடந்தையாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் நேரடியாகவே கொள்ளையில் ஈடுபட்ட செய்தியும் வெளிவந்திருக்கிறது. அப்படி ஒரு ஈடுபட்ட இந்த 4 கோடி ரூபாய் கொள்ளையில் அந்த காவல்துறை அதிகாரிக்கு 1.5 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டது என்றும் அந்த செய்தி குறிப்பிடுகிறது. அதை பார்க்கிற போதுதான் குற்றவாளிகளுக்கும் காவல்துறையினருக்குமான இந்த நெருக்கம் என்பது இன்றைக்கு பரவலாகி வருகிறது, நெருக்கமாகி வருகிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. எல்லா காவல்துறை அதிகாரிகளும் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. நேர்மை தவறாத அல்லது சட்டப்படியாக சட்டங்களை செயல்படுத்தக்கூடிய பல காவல்துறை அதிகாரிகள் தமிழகத்தில் இருக்கிறார்கள். அவர்களால் தான் இன்னும் கொஞ்சமேனும் தமிழக காவல்துறை என்பது உயிரோடு இருந்து கொண்டிருக்கிறது, குறைந்தபட்சமான செயல்பாட்டையாவது மேற்கொண்டிருக்கிறது. ஆனால் பல காவல்துறையினர் இப்படி குற்றவாளிகளோடு மிக நெருக்கமான உறவுகளை உருவாக்கி கொள்கிறார்கள். அந்த குற்றவாளிகளுக்கு சாதகமாக இவர்கள் செயல்படுகிற போது அதற்கான விலையுயர்ந்த பல பிரதிபகாரங்கள் அவர்களுக்கு கிடைக்கின்றன. அவர்களுக்கு வீடுகளை வாங்கி கொடுப்பது, பெருமளவிற்கு பணம் கொடுப்பது என்றெல்லாம் பல விஷயங்கள் நடக்கின்றன. அதாவது சில காவல்துறை அதிகாரிகள் கோடீஸ்வரர்களாக கூட மாறிவிட்டார்கள் என்று கூட செய்திகள் சொல்கின்றன. இது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவின் பல இடங்களிலும் கூட இதுபோல் நடக்கிறது. உதாரணமாக மும்பையில் ஒரு பிரபலமான ஒரு காவல்துறை அதிகாரி, அவர் இந்த என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் என்று அழைக்கப்பட்டார். அந்த என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் என்று அழைக்கப்பட்ட அந்த காவல்துறை அதிகாரி கிட்டத்தட்ட 87 பேரை அவர் என்கவுண்டர்களில் கொலை செய்திருக்கிறார் என்று ஒரு பிரபலமான ஒரு வழக்கு கூட இருக்கிறது. பின்னால் அவரை கொல்லப்படவும் செய்தார். அவரை வைத்து ஒரு திரைப்படம் கூட வெளிவந்தது. ஆனால் அவரை பற்றிய அந்த செய்திகளில் விசாரணைகளில் தெரிய வந்த ஒரு விஷயம் என்னவென்றால், அவரால் கொல்லப்பட்ட யாரும் நேரடியாக குற்றவாளிகள் அல்ல, மாறாக ரியல் எஸ்டேட் வர்த்தகம் அல்லது அண்டர்வேல்டு என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு நிழலுலகத்தினுடைய அவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய போட்டியின் காரணமாக பலரை அவர்கள் கொலை செய்ய முயற்சிக்கிற போது அவர்களை ஏதோ ஒரு குற்றவாளிகள் போல சித்தரித்து இந்த காவல்துறை அதிகாரியை வைத்து அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி கூட மும்பையிலிருந்து அப்பொழுது வந்து அது ஒரு பெரிய ஒரு செய்தியாக மாறியது.
இந்த சூழ்நிலையில் தான் தமிழகத்தில் நடக்கக்கூடிய இந்த குற்றவாளிகளுக்கும் இந்த குற்றப்பின்னணி கொண்ட அதிகாரிகளுக்கும் இடையே இருக்கக்கூடிய தொடர்புகளை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. நிறைய நேரங்களில் காவல்துறையினரிடம் அதிகாரம் இருக்கிறது என்கிற ஒரே காரணத்திற்காக சுலபமாக பணம் ஈட்டுவதற்கு குற்றவாளிகளோடு இருக்கக்கூடிய தொடர்புகள் பயன்படுகின்றன என்பதற்காக அவர்கள் இப்படி நேரடியாகவே குற்றச்செயல்களில் ஈடுபடுவது என்பது ஒரு காவல்துறையினுடைய மிகப்பெரிய அளவிற்கான வீழ்ச்சியை காட்டுகிறது. இந்த இடத்தில் நாம் காவல்துறையின் மீது இத்தகைய குற்றச்சாட்டுகளை நாம் எப்படி அரசு கையாள்கிறது என்பதோடு சேர்த்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் இவ்வளவு பெரிய, அதாவது குற்றவாளிகளுக்கு உடந்தையாக இருப்பது மட்டுமல்ல, நேரடியாகவே அவர்களோடு சேர்ந்து கொள்ளை சம்பவங்களில் ஈடுபடுகிற அளவிற்கு காவல்துறையைச் சேர்ந்த சிலர் துணிகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு முக்கியமான காரணம் நாம் எப்படியும் தப்பித்து கொள்ளலாம் என்கிற ஒரு மனோபாவம் அவர்களுக்கு வந்துவிட்டது. ஏனென்றால் காவல்துறையினர் செய்யக்கூடிய சட்டவிரோதமான காரியங்கள் தொடர்பாக பல குற்றச்சாட்டுகள், விமர்சனங்கள் சமூகத்தில் எழுகின்றன. ஆனால் அந்த குற்றச்சாட்டுகளின் மீது முறையான விசாரணைகள் நடப்பது கிடையாது. அவர்களுக்கு முறையான தண்டனைகள் வழங்கப்படுவது கிடையாது. மாறாக அந்த குற்றங்களை மூடி மறைப்பதில், அந்த குற்றங்களை ஒரு விதமாக நீர்த்து போகச் செய்வதில் காவல்துறை உயரதிகாரிகளும் அரசும் உடந்தையாக இருக்கின்றன. இப்படி காவல்துறையினுடைய குற்றங்களை தொடர்ந்து மூடி மறைக்கக்கூடிய ஒரு வேலையை அரசோ அல்லது உயரதிகாரிகளோ செய்கிற போது அந்த குற்றங்களில் ஈடுபடக்கூடிய காவல்துறையினருக்கு என்ன தோன்றுகிறது என்று சொன்னால், நாம் எதையும் செய்துவிட்டு தப்பித்து கொள்ளலாம் என்கிற ஒரு மனோபாவம் இன்றைக்கு வந்துவிட்டது. இந்த மனோபாவம் என்பது மிக மிக ஆபத்தான ஒன்று மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாகவே காவல்துறையை ஒரு குற்றத்தன்மை கொண்டதாக மாற்றும் இடத்திற்கு இட்டு செல்லும். ரவுடிகளுக்கும் போலீஸுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் போய்விட்டால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை சமூகத்திற்கு கொண்டு வரும். அந்த வகையில் ஒட்டுமொத்தமான ஒரு காவல்துறை அமைப்பு மட்டுமல்ல, சமூக பாதுகாப்பு சீர்குலைந்து போய்விடக்கூடிய ஒரு அபாயம் இருக்கிறது. அந்த வகையில், அதாவது காவல்துறை என்பது குற்றவாளிகளை கண்காணிப்பது எவ்வளவு முக்கியமோ அந்த அளவிற்கு முக்கியம் காவல்துறையினரை அரசு கண்காணிப்பது என்பதும் தான் இந்த செய்தியிலிருந்து நாம் பெறக்கூடிய உண்மையாக இருக்கிறது. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்பகுதியில் நாம் சந்தித்து வரும் சிறப்பு விருந்தினர்கள் அவர்களின் வாழ்வில் நடந்த அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவற்றை கேட்பதற்கு சுவாரஸ்யமாக இருப்பதோடு நம்முடைய வாழ்க்கைக்கும் சிறந்த எடுத்துக்காட்டாக அமைகிறது. அந்த வகையில் இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் எந்த துறையிலிருந்து வந்து என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலைவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் திரு பி. சண்முகம். இந்தியா விவசாயம் சார்ந்த நாடு, விவசாயம் தான் பிரதான தொழில் அப்படின்னாலும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் விவசாயம் ஒரு முடங்கி போகிற ஒரு சூழலுக்கு போயிருக்கிறதுக்கு காரணம் வறட்சி, தண்ணி இல்லை அப்படின்னு சொல்கிறோம். இன்றைக்கி அது ஒரு பெரிய பிரச்சனையாக ஆயிட்டிருக்கிற இந்த சூழலில் நீரை சரியான முறையில் கையாள வேண்டிய அவசியம் என்ன, அதை எப்படியெல்லாம் செய்ய முடியும், இப்படி பல விஷயங்களை, கருத்துக்களை நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். ஒரு விவசாய சங்கம், அது ஒரு அமைப்பு அப்படின்னு நம்ம பேசும்போது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தென் தமிழகத்தில் டெல்டா மாவட்டங்களில் குறிப்பாக விவசாயம் பிரதான தொழிலாக இருந்திருக்கு. பல மாநிலங்களுக்கு நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஏற்றுமதியில் நம்ம அரிசி அப்படின்னா நம்மள்டேருந்து தான் நிறைய போயிருக்க ஒரு காலகட்டம் தாண்டி இன்னைக்கு சரியான முறையில் அதை கையாளாததுனாலையோ இன்னைக்கு ஒரு வறட்சியினால விவசாயிகளை தங்கள் குடும்பத்தை சார்ந்த அடுத்த சந்ததியினர் வேறு ஒரு தொழிலுக்கு போங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழலையும் நம்ம பார்க்குறோம். இது வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கிறது நம்ம ஒரு வேதனையான விஷயமா தான் இருக்குது. அப்படின்னாலும் அதற்கு தேவைப்படக்கூடிய விஷயங்களை ஒரு அரசாங்கமும் சரியான முறையில் அவங்களுக்கு செய்து கொடுக்காதனால தான் இன்னைக்கு இந்த ஒரு நிலைப்பாடா அப்படின்ற ஒரு சந்தேகமும் வருது. நீர் அப்படிங்கிறது ஒரு அத்தியாவசிய தேவையாக இருக்குது விவசாயம் சார்ந்த தொழில் அப்படின்னும் போது அதுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழலில் காவிரி வறண்டு போயிருக்கு, காவிரியில் சரியான நீர் கொடுக்கல, அண்டை மாநிலத்தோட பல பிரச்சனைகள் நம்ம சந்திச்சிட்ருக்கிற இந்த ஒரு சூழலில் அது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளுடைய உரிமைகளை நம்ம கேட்டு பெற வேண்டிய அவசியத்தில் இருக்கும். அவங்க தரணும் அப்படின்னாலும் சரியான முறையில் நீர் மழை வருது, அதே நேரத்தில் பல அளவு வெள்ளமாக கடலில் போய் சேர்றதையும் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். ஒவ்வொரு மழை காலங்கள்லையும் நம்ம சரியான முறையில் நீரை சேமித்தாலே இன்றைக்கி இப்படிப்பட்ட ஒரு சூழல் வந்திருக்காதோ அப்படின்ற ஒரு எண்ணமும் ஏற்படுது. ஒரு விவசாயிகள் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் அப்படிங்கிற முறையில் இந்த நீர் மேலாண்மையோட அவசியம் என்ன, அது சரியான முறையில் கையாளுறதுக்கான தேவைகள் இன்றைக்கி என்ன இருக்குது, இப்படி நிறைய
நிறைய விஷயங்களை எங்கள் நேர்களோட முழுமையாக நீங்கள் பகிர்ந்துக்கணும் சார். இன்னைக்கு இருக்கிற ஒரு சூழல், காவிரி வறண்டு போச்சு நம்ம பார்க்குறோம். எவ்வளோ பெரிய ஒரு அகண்ட காவிரியாக இருந்த இந்த திருச்சி கொள்ளிடம் அப்படின்ற ஒரு இடம்லாம் இன்னைக்கு ஒரு மணல் மேடாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இதற்கு காரணம் என்ன? சரியான முறையில் நம்மளுக்கு மழை பெய்யாது மட்டுமா, சரியான முறையில் அண்டை மாநிலத்திலிருந்து நீர் நமக்கு வழங்காதது ஒரு முக்கிய காரணமா? இன்னைக்கு இருக்கிற ஒரு சூழல்லேருந்து நம்ம பேச ஆரம்பிக்கலாம் சார். இல்லை, நீரின்றி அமையாத உலகம்னு சொல்லுவாங்க. அதனால் நீர் என்பது விவசாயத்துக்கு மட்டுமல்ல, எல்லா உயிரினங்களுக்குமே நீர் என்பது ரொம்ப அவசியமான ஒன்று. ஒரு காலத்தில் பாரதியார் காவிரி தென்பெண்ணை பாலாறு கண்டதோர் வையை பொருணநிதி என மேவியாறு பலவீரிடம் திரு மேனி செழித்த தமிழ்நாடுன்னு சொல்லி ரொம்ப கம்பீரமாக பாடின நாடு தான் தமிழ்நாடு. ஆனால் அதுக்கு பிறகு கொஞ்ச காலம் கழித்து கவியரசு கண்ணதாசன் இதே பாட்டை பாடியிருக்காரு. காவிரி தென்பெண்ணை பாலாறு கண்டதோர் வையை பொருணநிதி என மேவிய ஆறு பலவினிலும் உயர் வெள்ளை மணல் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னு கவியரசு கண்ணதாசன் பாடியிருக்காரு. இன்றைக்கி அந்த வெள்ளை மணல் இல்லைன்றது தான் இப்போ ஏற்பட்டிருக்கிற நிலைமை. மணல்லாம் வாரப்பட்டு களிமண்ணாக தான் இப்போ காட்சியளிக்கக்கூடிய நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கு. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இங்கு வயிற்றுக்கு சோறிடல் வேண்டும், இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம்னு சொல்லுவாங்க. அதனால் வயிற்றுக்கு சோறிடல் வேண்டும் என்று சொன்னால் விவசாயம் செழிப்பாக இருக்க வேண்டும், உற்பத்தி என்பது பெருகணும். குறிப்பாக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நெல் உற்பத்தி என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். தமிழகத்தினுடைய நெற்களஞ்சியம் தஞ்சை என்கிற பெரிய பெருமையெல்லாம் நமக்கு உண்டு. சோழ நாடு சோறுடைத்து என்றெல்லாம் நம்ம ரொம்ப பெருமைப்பட்டுக்கிட்டு இருந்த ஒரு நிலைமை என்பது போய் இப்போ அந்த மாவட்டத்துக்கே கர்நாடக பொன்னி சேர்ந்துக்கிட்டு இருக்குது. கடையில் போய் அரிசி கேட்டால் கர்நாடக பொன்னி இருக்குது வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு தஞ்சாவூர் கடைகளிலே கேட்குற நிலைமை என்பது ஏற்பட்டுக்கு ரொம்ப வருத்தமான ஒரு நிலைமை தான். அது குறிப்பாக இந்த மாதிரி அண்டை மாநிலங்களோடு தமிழகத்துக்கு உரிய நீரை பெறுவதற்கான தகராறு என்பது ஆண்டுதோறும் தவிர்க்க முடியாத ஒரு பிரச்சனையாக இப்போது மாறிக்கொண்டிருக்கிறது. அது ஆந்திராவிலிருந்து வரக்கூடிய பாலாறாக இருக்கட்டும், கேரளாவிலிருந்து வரக்கூடிய முல்லை பெரியாறு சிறுவாணி உள்ளிட்ட பிரச்சனைகளாக இருக்கட்டும், அல்லது கர்நாடக மாநிலத்திலிருந்து காவிரியில் வர வேண்டிய தண்ணீராக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே அவ்வப்போது பிரச்சனைகள் எழுவதும் அதை ஒட்டி இரு மாநில மக்களுக்குமான மோதல், முரண்பாடு, பகை உணர்வு, வெறுப்பு போன்ற பல்வேறு சம்பவங்கள் நிச்சயமாக ஒரு கடுமையான பாதிப்பை இரு மாநில மக்களுக்குமே ஏற்படுத்தியிருக்கிறது என்பது நம்ம எல்லோருமே சேர்ந்து கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்ற முறையில் தான் நான் பார்க்குறேன். ஆனால் அதே நேரத்தில் அண்டை மாநிலங்களோடு நம்முடைய உரிமைகள் கட்டாயம் சட்டப்படியான நம்முடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும், நிலைநாட்டப்பட வேண்டும். அதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. உதாரணத்துக்கு காவிரி சம்மந்தப்பட்ட விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீண்ட வரலாறு கொண்டது காவிரி. ஆனால் 1892 ஒரு ஒப்பந்தம் மைசூருக்கும் சென்னை மாகாணத்துக்கும் இடையில். அதுக்கப்புறம் 1924 ஒரு ஒப்பந்தம். அதை ஒட்டி தான் மேட்டூர் அணை என்பது நம்ம கட்டணும். 1934 மேட்டூர் அணை என்பது பாசனத்தில் இருக்குது. ஆனால் அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக 50 ஆண்டுகள் கழித்து அந்த ஒப்பந்தம் சம்பந்தமாக மறுபரிசீலனை செய்யலாம் என்று 1924 ஒப்பந்தத்திலே சொன்னதை ஒட்டி அப்புறம் ஒரு நிறைய பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று பேச்சுவார்த்தைகள் தீர்வே காணப்படாத நிலையில் தான் 1990ஆம் வருஷம் நடுவர் மன்றம் என்பது அமைக்கப்பட்டது. 1956ஆம் ஆண்டு நதிநீர் சிக்கல் சட்டத்தை அடிப்படையாக கொண்டு அந்த நடுவர் மன்றம் என்பது 1990ஆம் வருஷம் அமைக்கப்பட்டது. இப்போ 2007 91 இடைக்கால தீர்ப்பு சொன்னாங்க, அதை அமுல்படுத்தலை. திரும்ப 2007 இறுதி தீர்ப்பு என்பது அது அமலாக்கலை. அப்புறம் கேட்டால் கெசட்டில் வெளியில்லைன்னு சொன்னாங்க. அப்புறம் 2013 உச்சநீதிமன்றத்தினுடைய தலையீட்டின் பேரில் அரசிதழ் என்பது வெளியிடப்பட்டது. 2013 அரசிதழை வெளியிட்ட பிறகு கடந்த 3 ஆண்டு காலமாக 4 ஆண்டு காலமாக அதை நிறைவேற்றுவதற்கும் கர்நாடக மாநில அரசாங்கம் முன் வரல. அதனால் ஆண்டுதோறும் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் இழப்புகளை குறிப்பாக காவிரி டெல்டா மாவட்ட விவசாயிகள் சந்தித்திருக்கிறார்கள். இப்போ தமிழ்நாடு அரசாங்கமே ஒரு குறுவை சாகுபடிக்கு இழப்பு 2500 கோடி ரூபா வேண்டும்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கே போட்டிருக்காங்க. குறுவை சாகுபடியில் மட்டும் விவசாயிகளுக்கு தமிழகத்துக்கு எவ்வளோ பாதிப்புன்னு சொல்லி ஆண்டுக்கு 2500 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் 2013ஆம் ஆண்டு தொடுக்கப்பட்டு அந்த வழக்கில் இன்னும் உச்சநீதிமன்றம் எந்த தீர்ப்பு வழங்காமல் அது பக்கம் நிலுவையில் இருக்குது. அப்படின்னா எத்தனாயிரம் கோடி ரூபாய் இழப்புகளை நம்முடைய தமிழக விவசாயிகள் இந்த காவிரியிலிருந்து உரிய காலத்தில் தண்ணீர் திறக்கப்படாததாலும் போதிய அளவுக்கு தண்ணீர் வராதனாலும் சந்திக்கிறார்கள் என்பது நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். ஆகவே இந்த விவசாய உற்பத்தி பாதிப்பு என்பது விவசாயிகளுக்கு மட்டுமானது மட்டும் அல்ல. தமிழ்நாட்டுடைய வேளாண் பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கப்படுது. விவசாய தொழிலாளிகள் கடுமையான வேலை இழப்புக்கு உள்ளாகிறாங்க. உற்பத்தி இழப்பு என்பது ஒரு பெரிய அளவில் ஏற்படுகிறது. இப்படி பலவிதமான பாதிப்புகளை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயமாக இந்த நதிநீர் தாவா சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ காவிரியை முதல்ல முடிச்சிடும். இப்போ காவிரியை பொறுத்த வரைக்கும் இப்போ கடந்த மாநில அரசாங்கம் திரும்ப வழக்கு போட்டு கடந்த 10 வருஷமாக வழக்கு நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ தான் ஒரு வழக்கில் ஒரு குறிப்பிட்ட வழக்கில் இப்போ ஒரு இறுதியை எட்டக்கூடிய நிலைமை வந்திருக்கிற மாதிரி படுது. கடந்த 20ஆம் தேதி உச்சநீதிமன்றம் வழங்கிய அந்த தீர்ப்பு,
அதாவது 21ஆம் தேதியிலேருந்து 27ஆம் தேதி வரைக்கும் ஒரு நாளைக்கு 6,000 கனஅடி தண்ணீர் விட வேண்டும். அப்புறம் காவிரி மேலாண்மை வாரியத்தை மத்திய அரசாங்கம் 4 வார காலத்திற்குள் அமைக்க வேண்டும் என்கிற மிக முக்கியமான ஒரு உத்தரவை 20ஆம் தேதி வெளியிட்டாங்க. உண்மையிலே ரொம்ப ஏன்னா நடுவர் மன்ற தீர்ப்புடைய மிக முக்கியமான ஒரு அம்சம் அந்த காவிரி மேலாண்மை வாரியம் என்பதும் காவிரி நீர் ஒருங்காற்றுக்குழு அமைக்க வேண்டும் என்பதும். ஏன்னா அந்த 2 பாடியை எதுக்கு அமைக்கணும்னு அவங்க சொல்கிறாங்கன்னா, காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பை அமுல்படுத்துகிற பொறுப்பு இந்த 2 அமைப்புக்கு தான் இருக்குது, மேலாண்மை வாரியத்துக்கும் காவிரி நீர் ஒழுங்காற்றுக்குழுவுக்கும். அதனால் இவ்வளவு காலமும் அது மத்திய அரசாங்கம் செய்திருக்க வேண்டிய ஒரு காரியம். இப்போ 2013 அவங்க அரசிதழில் வெளியிட்ட போதே இந்த காவிரி நதிநீர் மேலாண்மை வாரியத்தையும் அமைச்சு ஒரே தான் வெளியிட்டிருக்கலாம். ஏன்னா உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருந்தால் கூட உச்சநீதிமன்றம் தடை எதுவும் விதிக்கலை. அதை தான் இப்பயும் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க, நாங்கள் ஒன்றும் தடை விதிக்கலையே, உங்களை யார் அமைக்கிறதுக்கு யார் தடுத்தது, ஏன் நீங்கள் இந்த கடமையை செய்யலைன்ற முறையில் தான் மத்திய அரசாங்கத்தை பார்த்து கேள்வி கேட்டிருக்கிறாங்க. ஸோ இது வந்து இந்த மத்திய அரசாங்கம் ஏற்கனவே யார் இருந்தாலும் ஏற்கனவே இருந்தவங்க இப்போ இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து செய்த தவறு. இது ஒரு சட்டப்படியான ஒரு நடுவர் மன்ற தீர்ப்பு உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு இணையானதுன்னு இதே உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. அத்தகைய ஒரு தீர்ப்பை நம்ம நடைமுறைப்படுத்துவதில் அரசியல் லாபம் கருதி மத்தியில் ஆட்சியில் இருந்தவர்கள் இதுவரைக்கும் செய்யாது தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்குன்னு நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ இதுக்கு பிறகு 20ஆம் தேதிக்கு பிறகு நிலைமையை மேலும் சிக்கலாக்கக்கூடிய வகையில் கர்நாடக மாநில அரசாங்கம் மாநில அந்த மன்றத்தில் குடிநீருக்கு தவிர வேறு எதற்காகவும் இந்த 4 அணைகளையும் திறப்பதில்லை என்று சொல்லி ரொம்ப தந்திரமாக ஒரு தீர்மானத்தை அவங்க நிறைவேற்றிருக்கிறாங்க. ஆனால் அதனுடைய அர்த்தம் என்ன? தமிழகத்துக்கு தண்ணி தரமாட்டோம் என்பது தான். உச்சநீதிமன்றத்தை தீர்ப்பின் அடிப்படையில் பார்த்தா 6,000 கனஅடி தினமும் தண்ணி திறந்துருக்கணும் 21லேருந்து 27ஆம் தேதி வரைக்கும். இன்றைக்கி தேதி நாளைக்கு 27 ஆகும் போது ஒரு சொட்டு தண்ணீர் கூட திறக்கல. அதை நம்பி நம்மளும் தண்ணி திறந்து விட்டு இப்போ காவிரி பாசன பகுதிகளில் விவசாய பணிகள் என்பது துவங்கியிருக்கு. ஆனால் இந்த துவங்கப்பட்டிருக்கிற பணி முழுமையாக வெள்ளாமை வீடு வந்து சேருமா என்கிற சந்தேகத்தோடு தான் அங்கே இருக்கிற விவசாயிகள் கூட இருக்க வேண்டிய நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கு. ஆனால் கர்நாடக மாநில அரசாங்கத்துடைய இந்த நடவடிக்கை என்பது அரசியல் சட்டத்துக்கு விரோதமானது. உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு விரோதமாக ஒரு தீர்மானத்தை கர்நாடக மாநில சட்ட மேலவையோ அல்லது சட்டப்பேரவையோ நிறைவேற்றுவது என்பது ஒரு மிகப்பெரிய அரசியல் சாசன நெருக்கடியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். தனக்கு மெஜாரிட்டி இருக்கிறது என்பதற்காக விருப்பப்படியெல்லாம் தீர்மானம் நிறைவேற்றுவதற்கு சட்டமன்றத்துக்கோ சட்டப்பேரவைக்கோ சட்ட மேலவைக்கோ அப்படிலாம் அதிகாரம் இருப்பதாக நான் கருதவில்லை. இது ஒரு பக்கம் இருந்தாலும் அரசியல் ரீதியாக நமக்கு உச்சநீதிமன்றம் மூலமாக நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய உரிமையை நம்ம பெற்றாக வேண்டும், அது அவசியமான ஒன்று, அதற்காக நம்ம போராடணும். இதெல்லாம் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் நமக்கு வந்து இந்த தொழில் வளமாக நடக்கணும் அப்படின்னாலும் சரியான முறையில் போகணுன்னாலும் நம்ம ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வறட்சியும் பார்க்குறோம், வெள்ளத்தையும் பார்க்குறோம். நம்மளுக்கு வந்து 2 விதமான சூழலும் நம்மள்கிட்ட இருக்குது அப்படின்னும் போது நம்மளுக்கு கிடைக்கிற இந்த மழை நீரையும் வெள்ளம் இந்த மாதிரியான நீர்நிலைகளை சரியான முறையில் ஒரு கையாண்டா கூட எதிர்காலத்தில் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையிலேருந்து நம்ம மீண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா? நீர்நிலைகளை சரியான முறையில் கையாளணும் அப்படின்னும் போது முதல்ல நம்ம என்ன செய்யணும்? இல்லை, விவசாயத்துக்கு நிலம் எப்படி அவசியமோ அதே மாதிரி தண்ணீர் என்பது ரொம்ப அவசியமானது. தண்ணீர் இல்லாமல் விவசாயம் பண்ண முடியாது. அதுவும் குறிப்பாக நஞ்சை விவசாயமாக இருந்தாலும் புச்சை விவசாயமாக இருந்தாலும் கட்டாயம் தண்ணீர் இல்லாமல் விவசாயம் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால் தண்ணீர் மிக மிக அவசியமானது. தண்ணீரினுடைய நிலைமையை பொறுத்து தான் நம்ம வந்து விவசாயத்துக்கு என்ன, அதனால தான் வானிலை அறிக்கைகள் மற்றதெல்லாம் இது பண்ணி தான் நம்ம வந்து விவசாயத்தை என்ன மாதிரியான பயிர்கள் இடுறது, குறுகிய கால பயிரா நீண்ட கால பயிரா இப்படிலாம் வந்து நம்ம இது பண்ணுறது. கடந்த காலத்தில் கூட பருவத்தை பயிர் செய்யுன்னு சொல்லுவாங்க நம்முடைய முன்னோர்கள்லாம். இப்போ பருவத்தை பயிர் செய்கிறது மாதிரிலாம் தெரில. பருவத்தை பயிர் செய்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருந்தாலும் விவசாயிகள் ரெடியாக இருந்தாலும் அதற்குரிய முறையில் தண்ணீர் உத்தரவாதம் இருக்குமா என்பது போன்ற விஷயங்கள் என்பது இருக்குது. இப்போ இந்த பருவநிலை மாற்றம் காரணமாக மழையும் உரிய காலத்தில் பெய்யறதுக்கான அந்த இது இல்லை. இப்போ இதெல்லாம் சேர்ந்து விவசாயத்தை கடுமையாக பாதிச்சிருக்கு. இருந்தாலும் ஒரு தமிழ்நாட்டினுடைய சராசரி மழை அளவு பார்த்திங்கன்னா 925 மில்லிமீட்டர் ஆண்டுதோறும். வடகிழக்கு பருவமழை தென்மேற்கு பருவமழை எல்லாத்தையும் சேர்த்து 925 மில்லிமீட்டர் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் சராசரி மழை அளவு. சில வருடங்களை தவிர சராசரின்னு பார்த்தீங்கன்னா இந்த மழை பெய்ய தான் செஞ்சுருக்கு. உரிய காலத்தில் பெய்யுதோ இல்லையோ, பருவத்தில் பெய்யுதோ இல்லையோ, ஆனால் ஆண்டு முழுவதும் பார்த்தா அது வெப்பச்சலனம் காரணமாகவோ புயல் காரணமாகவோ ஏதோ ஒரு காரணத்தினால மழை பெய்ய தான் செய்யுது 925 மில்லிமீட்டர். இந்த பெய்கிற மழை நீரில் ஆண்டுதோறும் சராசரியாக 260 டிஎம்சி, நான் சொல்கிறது 925 மில்லிமீட்டர் பெய்யக்கூடிய மழையில் ஆண்டுதோறும் 260 டிஎம்சி தண்ணீர் கடலில் போய் கலக்குது தமிழ்நாட்டில். 260 டிஎம்சி. இந்த 260 டிஎம்சி கடலுக்கு போகிறது பூரா வீணுன்னு நான் நினைக்கல. கடல்லையும் உயிரினங்கள் இருக்குது, அதெல்லாம் கடலுக்கு தண்ணி போகணும். ஆனால் 260 டிஎம்சி போகணுமான்றது தான் பிரச்சனை. அப்போ ஒரு அண்டை மாநிலங்களை நம்பி இருக்கக்கூடிய நம்மை போன்ற தமிழகம் போன்ற மாநிலங்கள் நம்ம மாநிலத்துக்குள் கிடைக்கக்கூடிய நீர் ஆதாரத்தை முழுமையாக சிக்கனமாக
முழுமையாக பயன்படுத்துவதற்கு என்ன செய்வது என்பது சம்பந்தமாக ஆழ்ந்த அக்கறையோடு அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டிய மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. இப்போ இதை உணர்ந்து தான் நம்முடைய முன்னோர்கள் தமிழ்நாட்டில் 39,202 ஏரிகள் ஒரு காலத்தில் இருந்தது. இப்போ கிட்டத்தட்ட பாதி ஏரி அது காணாமல் போயிடுச்சு. பல்வேறு காரணங்களுக்காக அரசாங்கமே கூட எடுத்துக்கிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சிங்களேன், விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டு, கோர்ட்டு, கலெக்டர் ஆஃபீஸ் இருக்குல்ல, நல்லா மெயின் ரோட்டில் பெருசாக இருக்கு, அதே ஒரு ஏரி தான் அரசாங்கமே எடுத்துக்கிட்டு. இந்த மாதிரி பல்வேறு நோக்கங்களுக்காக அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய இடம் தேவைப்படுகிற போது அடுக்குமாடி குடியிருப்பு, அரசு அலுவலகங்கள் போன்ற பல்வேறு காரணங்களுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது இல்லாமல் ஆக்கிரமிப்புகள் போன்ற பல்வேறு காரணங்களால் ஏரி என்பது போயிருக்கின்றது ஒன்று. இப்போ மீதி இருக்கிற நீர்நிலைகள், ஆறுகள், 60க்கும் மேற்பட்ட அணைகள் இருக்குது தமிழ்நாட்டில். இந்த மாதிரி ஒரு 20,000க்கும் மேற்பட்ட ஏரிகள் இருக்குது. அது இல்லாமல் கண்மாய்கள், தெப்பக்குளங்கள் போன்ற பல்வேறு நீர்நிலைகள் என்பது நம்முடைய முன்னோர்கள் உருவாக்கி வச்ச ஒரு நல்ல ஏற்பாடு என்பது இருக்குது. துரதிர்ஷ்டவசமாக இவைகள் எதுவுமே கடந்த 20-30 ஆண்டு காலமாக தூர்வாரப்படாமல் மண்மேடிட்டு, வண்டல் படிந்து மண்மேடிட்டு அதனுடைய முழு கொள்ளளவு திறனுடன் எந்த ஒரு நீர்நிலையும் தமிழ்நாட்டில் கிடையாது. உதாரணத்துக்கு மேட்டூர் அணை எடுத்துங்க. 1934 மேட்டூர் அணை பாசனத்துக்காக திறக்கப்பட்டது. இந்த 80-90 வருஷம் ஆக போகுது. இந்த 90 வருஷத்தில் ஒரு முறை கூட மேட்டூர் அணை தூர்வாரப்படவில்லை. அதனால் அதனுடைய முழு கொள்ளளவு தண்ணீர் சேமிக்க வேண்டிய 120 அடி வந்தால் எவ்வளோ டிஎம்சி தண்ணீர் இருக்கணுமோ அந்த அளவுக்கு இப்போ தண்ணீர் என்பது இல்லை. இப்போ 90 டிஎம்சி தண்ணீர் முழு கொள்ளளவு இருந்தால் 90 டிஎம்சி இருக்கணும். ஆனால் இப்போ முழு கொள்ளளவு 120 அடி தேக்கினாலும் 63 டிஎம்சி தான் தண்ணி தேக்க முடியும். அந்த அளவுக்கு வண்டல் சேர்ந்து போயிருக்கு. அது தவிர்க்க முடியாது. ஆற்றுலேருந்து தண்ணி விடும்போது வண்டல் வருவது தவிர்க்க முடியாது. ஆனால் அவ்வப்போது அது தூர்வாரி இருந்தோம்னு சொன்னால் மழை கூடுதலாக தண்ணீர் வரக்கூடிய காலத்தில் நிச்சயமாக நம்மளால் அந்த முழு கொள்ளளவுல இது பண்ண. அது மாதிரி எந்த ஆறு அல்லது நான் சொன்ன ஏரிகள் அல்லது நான் சொன்ன எதுவுமே சிறிய அணைகள் எதுவுமே முழு கொள்ளளவு திறனுடன் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இல்லை. ஆகவே ஒரு காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் குடிமராமத்து என்கிற ஒரு நல்ல முறையை வைத்திருந்தார்கள். விவசாய பணிகள் இல்லாத காலத்தில் குடிமராமத்து, அந்த விவசாயிகள், விவசாய தொழிலாளிகளையே ஈடுபடுத்தி இந்த வாய்க்கால்களை தூர்வாருவது, ஆறுகளை சுத்தப்படுத்துவது, ஏரி குளங்களை தூர்வாருவது, ஆழப்படுத்துவது போன்ற ஒரு ஆண்டுதோறும் அந்த பணிகள் என்பது நடைபெற்றது. ஆனால் துரதிருஷ்டவசமாக இது முற்றிலும், இந்த நல்ல முறை முற்றிலும் நம்மால் அழித்தொழிக்கப்பட்டு விட்டது. இப்போ முழுக்க அரசை நம்பியிருந்தோம். இப்போ அரசாங்கமும் கைவிட்டு விட்டது. இப்போ ஒட்டுமொத்த பாதிப்பு தமிழகத்தில் விவசாயிகள், விவசாய தொழிலாளிகள், ஒட்டுமொத்த தமிழக மக்களும் இந்த பாதிப்பை எதிர்கொள்ள வேண்டிய அவல நிலைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏரி குளங்கள்லாம் அந்த நாள்ல கிராமங்கள்ல நிறைய, ஒவ்வொரு கிராமத்துக்குமே குளங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றதை பார்க்குறோம். இப்போ இந்த சூழல்ல இந்த குளங்கள், ஏரி இதெல்லாம் நம்ம உருவாக்க வேண்டிய அவசியம் எவ்வளவு தூரம் முக்கியமா இருக்கு சார்? இல்லை, ஏரி குளங்கள் உருவாக்குறதுக்கான இடம் ஒரு முக்கியமான பிரச்சனை. புதிய ஏரிகளை இப்போ ஒரு 100 ஏக்கரில் ஒரு ஏரி உருவாக்க முடியுமா அப்படின்றது, அதுக்கான இடங்கள் கிடைக்கிறதுல ரொம்ப கஷ்டம். அதுக்கு பதிலாக நான் என்ன நினைக்கிறேன்னா, உதாரணத்துக்கு காவிரியில் தண்ணீர் கூடுதலாக வருகிற போது இப்போ தமிழ்நாடு அரசாங்கமே ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு திட்டம் 16 கதவணைகள் காவிரியில் அமைப்பது என்பது அரசாங்கம் ஏற்கனவே ஏற்றுக்கிட்டு இருக்கிறது. காவிரியில் 16 கதவணைகள், கொள்ளிடத்தில் 7 கதவணைகள் அமைப்பது என்று சொல்லி அரசாங்கம் ஏற்றுக்கிட்டு இருக்கிற விஷயம். நீண்ட காலமாக இந்த திட்டம் என்பது கிடப்பிலே போடப்பட்டிருக்கு. இப்போ 2011 இவங்க செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்ற போது கூட இந்த 16 கதவணைகள் அமைப்பதற்கான நிதி ஒதுக்கீடு பண்ணுவோன்னு சட்டமன்றத்திலே அறிவித்தாங்க. ஆனால் கடந்த 5 ஆண்டு காலமாக அவங்க எதுவுமே செய்யலை. அதில் இந்த இடைப்பட்ட காலத்தில் தான் 2 முறை பெருவெள்ளம் காவிரியில் அடிச்சுட்டு போயிருக்கு. முன்னாடி ஒரு முறை கொள்ளிடத்தில் ஒரே நாளில் 20 டிஎம்சி தண்ணியை திறந்து விட்டாங்க. காவிரி நிரம்பி அது பயிரெல்லாம் அழிஞ்சிடும்னு சொல்லி கொள்ளிடத்தில் ஒரே நாளில் 20 டிஎம்சி தண்ணி திறந்து விட்டாங்க. ஸோ இந்த மாதிரி அவ்வப்போது நடக்க தான் செய்யுது. அதனால் அரசாங்கம் ஏற்கனவே நம்முடைய பொறியாளர்களாக உருவாக்கப்பட்டிருக்கிற இது போன்ற திட்டங்களை, ஒன்று இருக்கிற நீர்நிலைகளை பாதுகாப்பது, தூர்வாரி மேம்படுத்துவது, ஆழப்படுத்துவது, அதை பராமரிப்பது என்கிற முறையில் ஒரு காரியத்தை செய்ய முடியும். இன்னொன்று, இது போன்ற திட்டங்கள் பலது உருவாக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு ஆறுகளிலே என்ன செய்ய வேண்டும். உதாரணத்துக்கு இப்போ பாலாறு எடுத்துங்க. இப்போ பாலாறு 222 கிலோமீட்டர் நம்முடைய மாநிலத்துக்குள்ளே ஓடுது. 33 கிலோமீட்டர் தான் ஆந்திராக்குள்ளே வருது. அந்த மாநில அரசாங்கம் 33 கிலோமீட்டருக்குள்ளே 23 தடுப்பணைகள் கட்டி கடைசி அணையை 12 அடி உயரத்துக்கு கட்டிட்டார் அவர். இப்போ சுத்தமாக பாலாத்தில் தண்ணியை 12 அடி நிரம்பின பிறகு தான் நமக்கு தண்ணி வருன்ற அளவுக்கு ஒரு கடுமையான பாதிப்பை ஆந்திர மாநில அரசாங்கம் ஏற்படுத்தியிருக்கு. அதுவும் சட்டவிரோதமானது தான். ஆனால் வேலூருக்கு இந்த பக்கம் 222 கிலோமீட்டரில் எவ்வளவு தடுப்பணை கட்டினாலும் யாரும் கேட்கவே முடியாது. ஏன்னா நம்ம மாநிலம் சம்மந்தப்பட்டது. இதுக்கு அந்த பக்கம் யாரும் இதனால் பாசனம் பெறக்கூடிய மாநிலங்கள் எதுவும் கிடையாது. அத்தகைய சூழ்நிலையில் ஒரு தடுப்பணை கூட இந்த பாலாற்றில் கட்டப்படவில்லை. ஆனால் பாலாற்றில் இருந்து தான் ஏராளமான மணல் மூலமாக பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை அரசாங்கமும்
ஆளுங்கட்சி அதில் இருக்கக்கூடிய நபர்களும் வருமானம் ஈட்டிக் கொண்டிருக்கிறார்கள். தண்ணி வந்தால் தானே மணல் வரும் உங்களுக்கு. இப்போ தண்ணியை 12 அடிக்கு அவன் தடுத்து தண்ணியே வரலையே, உங்களுக்கு மணல் கூட நம்ம கிடைக்காத. ரெண்டாவது பாலாற்றினுடைய அடிப்படையே அது ஓடுகிற நீர் என்பதை விட வெள்ள காலத்தில் கூடுதலாக தண்ணீர் வந்து மணல் அடிச்சுட்டு வந்து மணல் மூலமாக நிலத்தடி நீர் மூலமாக தான் அங்கே பாசனம், நிலத்தடி நீர் மூலமாக தான் குடிநீர். பாலாற்றினுடைய தன்மையை இப்போ காவிரி நேரடியாக பாசனத்தை நாம் பெறுகிறோம். பாலாற்றை பொறுத்த வரைக்கும் மணல் உள்ள நிலத்தடி நீரை தான் நம்ம வந்து முழுமையாக பயன்படுத்துகிறோம். அது தொழிற்சாலைகளாக இருந்தாலும் சரி, குடிநீர் ஆதாரமாக இருந்தாலும் சரி. இப்போ சுத்தமாக தண்ணீர் வரதுக்கு வழியில் இவங்க வந்து இந்த தடுப்பணை இந்த 222 கிலோமீட்டரில் ஒரு 10 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை கட்டியிருந்தா கூட இந்த கடந்த ஆண்டு வெள்ளம் வந்து எல்லாம் ஜனங்கள்லாம் கட்டிச்சோறு கட்டிட்டு போய் வேடிக்கை பார்த்தாங்க, செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க. அவ்வளோ தண்ணி அப்புறம் மழை முடிஞ்ச பிறகு போய் பார்த்தா ஒரு சொட்டு தண்ணி இல்லை ஆற்றுல. இந்த தடுப்பணைகளை கட்டியிருந்தால் மாதக்கணக்கில் அந்த தண்ணீர் என்பது அங்கேயே கிடந்திருக்கும். ஆகவே அரசாங்கம் இதில் எல்லாம் மிகுந்த அலட்சியத்தோடு நடந்து கொள்கிறார்கள். ஒரு தொலைநோக்கோடு தமிழ்நாட்டினுடைய நீர் தேவை இன்னும் வரவிட அதிகரிக்குமே தவிர குறையறதுக்கு வாய்ப்பில்லை. அதிக புதிய தொழிற்சாலைகள், மக்கள் தொகை பெருக்கம், நகர்மயமாக்கல் போன்ற பல்வேறு காரணங்களால் நம்முடைய தண்ணீருடைய தேவை என்பது அதிகரிக்குமே தவிர குறையறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் அத்தகைய தொலைநோக்கு பார்வையோடு அரசாங்கத்துடைய அணுகுமுறைகள் இருக்கா, திட்டங்கள் ஏதாவது தீட்டப்படுகிறதா, ஆட்சியாளர்களுக்கு அத்தகைய நோக்கம் ஏதாவது இருக்கான்னு பார்த்தா இல்லை. அவங்களுடைய இத்தகைய பிரச்சனைகளில் ஒரு தொலைதூர திட்டங்களில் கவனம் செலுத்தாத ஒரு போக்கு இருக்கிறத நான் மிகுந்த வேதனையோடு தெரிவிக்க விரும்புகிறேன். கண்டிப்பாக சார். இப்போ ஏரி குளங்கள் இதுக்கு அப்பாற்பட்டு தடுப்பணைகளை சரியான முறையில் உருவாக்கி இருந்தாலே இன்னைக்கு பல டிஎம்சி அளவுக்கு நம்ம தண்ணீரை சேமித்து வச்சிருக்க முடியும்னு சொல்கிறீங்க. இப்போ இன்னும் ஒரு கட்டம் நம்ம பார்த்தோன்னா நீங்கள் சொல்லும் போதே சொன்னீங்க நிலத்தடி நீர் அவசியம் அப்படின்னு சொல்லி. மழைநீர் சேகரிப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ சென்னை மாதிரியான ஒரு நகர்ப்புறங்கள் நம்ம பார்க்கும்போது நிலத்தடி நீரை நம்பி தான் நிறைய இடங்களே இருக்குது. நகரமயமாக்கல்னால விரிவடைஞ்சிருக்குனாலும் நிலத்தடி நீரை சேமிக்கணும் அப்படின்னும் போது என்ன பண்ணணும்? இல்லை, இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிலத்தடி நீர் வளம் குறைந்து கொண்டே இருக்கிறது. இப்போ விவசாய பம்பு செட்டுகளுடைய எண்ணிக்கை என்பது 21 லட்சம் ஆயிடுச்சு. 21 லட்சம் பம்பு செட்டு ஓடிட்டு இருக்கு இப்போ தமிழ்நாட்டில். இது இல்லாமல் பல்வேறு கம்பெனிகள், தண்ணீரை வியாபாரம் செய்யக்கூடிய பல்வேறு கம்பெனிகள், அப்புறம் ரயில்வேயே இப்போ தண்ணீரை வியாபாரம் பண்ணுது, தமிழ்நாடு கவர்மெண்ட்டே தண்ணீரை வியாபாரம் பண்ணுது. இப்போ இவங்க பூரா அங்கேருந்து தான் தண்ணியை உரியிறாங்க. வெளிநாட்டிலேருந்து ஒன்று இறக்கும்போது தண்ணி கொடுக்கல யாரும், ரயில்வேயாக இருக்கட்டும், கவர்மெண்ட்டாக இருக்கட்டும். அதே மாதிரி பல்வேறு பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல்களுக்கு எல்லாத்துக்குமே நிலத்தடி நீரை உறிஞ்சக்கூடிய ஒரு போக்கு என்பது ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலம். இன்னொன்று விவசாயத்துக்கு 21 லட்சம் பம்பு செட்டு, இன்னமும் ஒரு 10 லட்சம் விவசாயிகள் பம்பு செட்டுக்கு விவசாயத்துக்கு மின் இணைப்பு கேட்டு காத்திருக்காங்க. 10-15 வருஷமாக காத்திருக்காங்க. அவங்களுக்கு மின் இணைப்பு தருவதற்கு மிகை மின் மாநிலம் ஆகிட்டதான் அரசாங்கம் சொல்லுது. மிகை மின் மாநிலம் ஆனதுக்கு பிறகும் விவசாய பம்பு செட்டுக்கு மின் இணைப்பு தர மாட்டேன்றாங்க. அது ஒரு பக்கம் இருக்குது. அதனால் நிலத்தடி நீர் மிக மிக வேகமாக குறையக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழகம் ஆகியிருக்கு. பல ஒன்றியங்கள் கருப்பு பட்டியலில் கொண்டு வந்துட்டாங்க. பெரும்பான்மையான ஒன்றியங்கள், தமிழ்நாட்டினுடைய பெரும்பான்மையான ஒன்றியங்கள் நிலத்தடி நீர் மிக 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 குறைவான பகுதி என்ற கருப்பு பட்டியலில் வந்துவிட்டது. இன்னும் ஒரு பகுதி சாம்பல் பட்டியலில் இருக்குது. தண்ணீர் ஓரளவுக்கு பரவாயில்ல இருக்கிறது பார்த்தா மொத்த ஒன்றியங்களில் 25% கூட கிடையாது. அந்த அளவுக்கு நிலத்தடி நீர்வளம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. அப்போனா இந்த மழை நீரை ரீஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு, நிலத்துக்குள்ளே மீண்டும் செலுத்துவதற்கான முறையில் நம்முடைய அரசுடைய நடவடிக்கை என்பது தேவைப்படுது. இப்போ மணலையும் வாரிட்டதுனால, எல்லாம் களிமண் ஆகிட்டதுனால இனிமேல் தண்ணி வந்தாலும் உள்ளே போகிறதுக்கு வழி கிடையாது. அப்போ அதுக்குரிய முறையில் ஏதாவது குழாய்கள் போட்டு அங்கங்கே தண்ணி வந்து 10 அடி 12 அடி ஆழத்துக்குள்ளே உள்ளே போகிற மாதிரி ஏதாவது குழாய்கள் போட்டு தண்ணீரை சேமிக்கிறதுக்கான ஏற்பாடு என்பது பண்ணணும். அதுக்கான தொழில்நுட்பங்கள்லாம் ஏராளமாக வந்திருக்கு. ஆனால் இவங்க வந்து இடையில ஒரு தூரம் மழைநீர் சேகரிப்புன்னு அரசாங்கம் ஒரு கட்டாயப்படுத்தி ஒரு மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை அறிவித்து மக்கள் வந்து மற்றதை பலதை ஏமாத்துற மாதிரியே தன்னை தாங்களே ஏமாற்றி கொண்டு ஒரு மழைநீர் சேகரிக்கிற மாதிரி ஒரு தொட்டியை ஷோவுக்கு காமிச்சு அதிகாரிகளுக்கு மற்றவங்களுக்கு இந்த மாதிரி காமிச்சு அது ஒரு வேடிக்கையாக முடிஞ்சு போச்சு. ஒரு நல்ல ஸ்கீம் தான் மழைநீர் சேகரிப்பு என்பது ஒரு நல்ல விஷயம். அது மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இதனுடைய அவசியத்தை இயல்பாக ஏற்க வைத்து செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தை கட்டாயப்படுத்தி அதிரடியாக நீங்கள் இதை செய்யலைனா அதை செய்ய மாட்டான், இது இல்லைனா அது கொடுக்க மாட்டான், போக மாட்டேன்ற மாதிரி ஒரு கட்டாயத்தின் பேரில் அது வேடிக்கையான ஒரு இதாக ஆகிப்போச்சு. அதனால் இப்போ கூட வந்து மக்கள் மத்தியில் அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தணும்னு தான் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இருக்கக்கூடிய ஏரி குளங்கள் கண்மாய்கள் இதில் வந்து சேகரிக்கான முறையில் அந்த வரத்து வாய்க்கால்களை தூர்வாரி சட்டர்களை சரி செய்வது, பழைய மதகு கலிங்கு இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த பழைய பாசன வரலாறுகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கெல்லாம் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. ஒரு ஏரி நிரம்பி தான் அடுத்த ஏரிக்கு வர்ற மாதிரி, அடுத்த ஏரிக்கு வர்ற மாதிரி தண்ணி சுத்தமாக வீணாகாத அளவுக்குலாம் அப்படிலாம் ஒரு நிர்வாக ஏற்பாடு என்பது, பாசன முறை என்பது நம்முடைய முன்னோர்கள் உருவாக்கி வச்சுருந்தாங்க. இப்போ இது கூட அந்த மாதிரி முறைகள்லாம் அழிஞ்சு போச்சு. அதனால் இப்போ மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தி இப்பயும் நம்ம வந்து மழைநீர் சேகரிப்பு என்பதை
அரசாங்கம் மக்களை இயல்பாக ஏற்க வைத்து அவர்கள் வீடுகளில் செய்வது ஒன்று. இன்னொன்று இருக்கக்கூடிய ஏரி குளங்கள் இதில் வந்து ரீஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கான தொழில்நுட்பத்தை அரசு வந்து பயன்படுத்தணும். அதுக்காக எத்தனாயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணாலும் தப்பு. நான் என்ன கேட்க விரும்புகிறேன், வருஷத்துக்கு ஒரு 1000 கோடி ரூபாய் தூர் வாடுறதுக்காக ஒதுக்கிறதுனால எந்த நஷ்டமும் கிடையாதுங்க. ஆனால் முழுமையாக அது தூர் வாடுறதுக்கு பயன்படணும். கான்ட்ராக்ட் எடுக்கிறவர் தூர் வாரிட்டு போயிடக்கூடாது. ஒதுக்குற பணம் தூர் வாடுறதுன்ற பேரில் அவங்கவுங்க தூர் வாரிட்டு போகிறாங்களே தவிர பணத்தை மண்ணை தூர் வாடுறது என்பது நடக்க மாட்டேங்குது. உண்மையிலே தூர் வாடுறதுன்ற முறையில் அரசாங்கம் வந்து உள்ளூர் மக்களை ஈடுபடுத்தி வருஷத்துக்கு ஒரு 1000 கோடி ரூபா ஒதுக்குனா வருஷத்துக்கு ஒரு 50 ஏரியா இது பண்ணுறது, ஒரு 50-100 ஏரியா இது பண்ணுறதுன்னு முயற்சி பண்ணால் கூட அடுத்த ஒரு 10 வருஷத்தில் எவ்வளோ மாற்றங்கள் தமிழகம் இது பண்ண முடியும். ஆனால் துரதிருஷ்டவசமாக அவங்க சேவிங் பண்ணுற வேலையை செய்கிறாங்க. சில நேரம் கொஞ்சம் பணம் ஒதுக்குறாங்க, செடிகளை மட்டும் அகற்றுறது. இப்போ காட்டாமனுக்கு மடி போய் கிடக்குது, ஆகாய தாமரம் மடி போய் கிடக்குது, வெங்காய தாமரம் மடி போய் கிடக்குது. இருக்கிற ஏரிகள் பூராமே கொஞ்சம் தண்ணி வந்தால் கூட அதை அப்படி குப்புன்னு இது பண்ணி அந்த நீர்நிலைகளை பூரா கடுமையாக ஒரு பெரிய முற்றுகையிடுது. இதெல்லாம் முற்றுகையிடக்கூடிய பயிர்கள். நான் சொன்னால் வெங்காய தாமரை, ஆகாய தாமரை, காட்டாமனுக்கு இதை முற்றுகையிடும் தாவரம்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன ஒரு வேரம் நீங்கள் போட்டிங்கன்னா போதும், அடுத்து வித்தின் 3 months 6 monthsல பார்த்தா ஒட்டுமொத்த நீர்நிலைகள் முழுவதும் அது பரவிடும். அவ்வளோ வேகமாக உரம் போடுறதில்ல, உப்பு போடுறதில்ல, யாரும் களை எடுக்கிறதில்ல, அவ்வளோ வேகமாக. இந்த மாதிரி முற்றுகையிடும் தாவரங்கள், வெளியே அந்நிய தாவரங்கள் இந்த மாதிரி வந்து நம்ம நீர்நிலைகளை பூரா ஆக்கிரமிச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ அதை சுத்தப்படுத்துவது உட்பட அரசாங்கம் யோசிக்கணும். அதனால் சில 1000 கோடி ரூபாய் அதுக்கு செலவு பண்ணுறது தப்பு இல்லை. பட்ஜெட்டில் அதுக்காக நிதி ஆண்டுதோறும் ஒதுக்கப்பட வேண்டும். அது முறையாக முழுமையாக அதற்காக செலவழிக்கப்பட வேண்டும் என்பது ரொம்ப அவசியம். கண்டிப்பாக சார். இப்போது நம்ம அடுத்து மழையை எதிர்நோக்கி இருக்கிற இந்த ஒரு காலகட்டத்தில் எப்பவுமே நவம்பர் டிசம்பர் மாதங்களில் நம்ம அதிகப்படியான ஒரு மழையை எதிர்நோக்கி இருக்கோம். இந்த நேரத்தில் நம்ம உடனே செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன? இனிமே வரக்கூடிய இந்த மழையாவது நம்ம சேகரித்து வைக்கணும் அப்படின்னா ஒரு அரசு இயந்திரம் எப்படி செயல்படணும், எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இப்போ உடனே நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது? இல்லை, இப்போ கடந்த ஆண்டு சென்னையில் வந்த வெள்ளம் உண்மையிலேயே மக்களை நிலைகுலைய வைத்து விட்டது. அதான் அரசாங்கத்தினுடைய அரசு அதிகாரிகளுடைய ஒரு பொறுப்பற்ற போக்கு என்பது மிகப்பெரிய பாதிப்பை குறிப்பாக சென்னை புறநகரை சார்ந்த மக்கள் வாழ்நாளிலே இப்போ இருக்கிற தலைமுறை எந்த காலத்துலையும் மறக்க முடியாது என்கிற அளவுக்கு ஒரு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தியது. அதனால் வந்து வானிலை அறிக்கைகள் மூலமாக, இத்தனைக்கும் வானிலை அறிக்கைகள் கடந்த காலத்தில் கடுமையாக அவங்க வந்து தொடர்ந்து சொல்லிகிட்டே தான் இருந்தாங்க. ஆனால் அரசு வந்து அலட்சியப்படுத்தி, ஏன்னா பல காலத்தில் அவங்க சொன்னது மாதிரி நடந்ததில்லை. நம்ம வானிலை அறிக்கைகள் சொன்ன மாதிரி நடந்துக்கிட்டது இல்லை. அதனால் ஒருவேளை அலட்சியப்படுத்துகிறாங்கன்னு தெரில. அதனால் இந்த முறை வந்து ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்பது ரொம்ப அவசியமான ஒன்று. ஏற்கனவே உயர்நீதிமன்றம் சில உத்தரவுகளை அதன் மீது பிறப்பித்திருக்கிறது. சென்னையை பொறுத்த வரைக்கும் உயர்நீதிமன்றம் தலையிட்டு சில உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறார்கள். சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய அந்த வழிகாட்டுதல்களை தமிழ்நாடு அரசாங்கம் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். குறிப்பாக அடையாறு, பக்கிங்காம் மலை, கூவம் ஆறு இதையெல்லாம் தூர்வாருவது, கரைகளை பலப்படுத்துவது, உரிய வரத்து வாய்க்கால்களை ஆக்கிரமிப்புகளை அகற்றுவது, நீர் வெளியேறுவதற்கான அந்த வழிகளை வந்து சுத்தப்படுத்துவது என்கிற முறையில், இந்த கரையோரம் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பை அகற்றுவது என்கிற முறையில் சாதாரண மக்களை பூரா அவங்க வந்து சம்மந்தமே இல்லாத இடத்துக்கு கொண்டு போகிறது வேறு வகையான விளைவுகளை ஏற்படுத்துது. அப்போ அவங்களுக்கான மாற்று இடம், மாற்று வாழ்வாதாரம் என்பது உட்பட சேர்த்து அரசாங்கம் வந்து இது யோசிக்கணும். ஒரு தடாலடியாக செய்வது என்பது ஒரு விளிம்பு நிலை மக்களை ஒரு கடுமையான இதை பாதுகாக்கிறோம் என்ற பெயரில் விளிம்பு நிலை மக்களுக்கு எதிராக அரசாங்கம் தடாலடியான நடவடிக்கைகள் எடுப்பது என்பது பொருத்தமாக இருக்காது. ஸோ அதில் ஒரு உரிய முறையில் அந்த மக்களுக்கான வாழ்வாதாரமும் குடியிருப்பு உரிமையும் பாதிக்காத வகையில் என்ன நடவடிக்கை எடுக்கணும். இன்னொரு பக்கம் மற்ற பகுதிகளில் இப்போ மழை வந்து லேட்டாகிட்டே தான் இருக்குது. ஆனால் இப்போ மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சுனாவே தூர் வர்றதோ மற்றதோ செய்கிறது என்பது கஷ்டம். அதனால் வரக்கூடிய தண்ணீரை எப்படி டிஸ்சார்ஜ் பண்ணுறது, போக்குவரத்துன்றது அரசாங்கம் வந்து யோசிக்கணும். கண்டிப்பாக சார். தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் மாநில பொதுச் செயலர் அப்படிங்கிற முறையில் இன்றைக்கி இருக்கிற சூழல் என்ன, காவிரி நீர் பங்கீடுன்னு வரும்போது என்ன மாதிரியான ஒரு பிரச்சனைகளை நம்ம இப்போ சந்திச்சிட்ருக்கோம், நீர் மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டியதோட அவசியம் என்ன, இதையெல்லாம் தாண்டி இது ஒரு பக்கம் நம்மளோட உரிமை அப்படின்னாலும் நம்ம வந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நீரை சரியான முறையில் கையாள வேண்டிய அவசியம் என்ன, கடந்த காலங்களில் எவ்வளோ விஷயங்கள் நம்ம தவறி போயிருக்கோம், அது இனிமேல் வராமல் தடுக்கணும்னா என்ன மாதிரியான கையாளெல்லாம் இன்றைக்கி தேவையாக இருக்குது அப்படின்னு பல கருத்துக்கள் எங்களோட நீங்க முழுமையா பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். இலக்கியம், வரலாறு, இதுவரை நாம் அறியாத உண்மைகள், இவைகளிலிருந்து நமக்கு தேவையானவற்றை அழகிய தமிழில் தொகுத்து இனிமையாக வழங்க வந்திருக்கிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். பெண் விடுதலை உரிமை போராட்டங்களில் தமிழகத்தை பொறுத்தளவு குறிப்பிடத்தக்க பெயர்கள் என்று பாரதியார், திருவிக, பெரியார் போன்றவர்களை
குறிப்பிடுவது இயல்பு. இவர்கள் எல்லோருக்கும் முன்னால் மயூரம் வேதநாயகம் பிள்ளை அவர்கள் குரல் கொடுத்தார் என்பதையும் நாம் அறிவோம். பெண் விடுதலைக்காக குரல் கொடுத்தார்கள் என்பதிலே இவர்கள் எல்லோருக்கும் ஒரு முதன்மை இருக்கிறது என்றாலும் அந்தந்த தளங்களில் சில வேறுபாடுகளும் இருக்கின்றன. குறிப்பாக பெண் ஏன் அடிமையானாள் என்று பெரியார் அவர்கள் எழுதியிருக்கிற நூலுக்கும் பெண்ணின் பெருமை என்கிற பெயரில் திருவிக்கா அவர்கள் எழுதியிருக்கிற நூலுக்கும் இடையில் மிக நுட்பமான வேறுபாடுகள் இருக்கவே செய்கின்றன. திருவிக்கா அவர்களும் பெண்ணினுடைய உரிமைகளை முழுமையாக ஏற்றுக்கொண்டவராக இருக்கிறார். ஆணை காட்டிலும் பெண்ணே மூளையில் ஆற்றலில் கூடுதலாக முதலில் நிற்கிறாள் என்பதையும் திருவிக்கா அவர்கள் குறிப்பிடுகிறார். மறுமணம் என்பதையும் கூட திருவிக்கா அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார். அந்த மறுமணம் என்று வருகிற போது அதனை இரண்டாக பகுத்து பார்க்கிறார். குழந்தை திருமணம், பால்ய விவாகம் நடந்திருக்குமானால் அப்படிப்பட்ட விவாகத்திலே அந்த கணவனாக இருந்த குழந்தை இறந்து போய்விட்டால் அந்த பெண்ணுக்கு மறுமணம் செய்ய வேண்டியது கட்டாயம் என்று எழுதுகிறார். வளர்ந்து பிள்ளைகளையெல்லாம் பெற்றதற்கு பிறகு கணவன் இறந்து போயிருந்தால் அப்போதும் மறுமணம் செய்து கொள்ளலாம், அது அந்த பெண்ணினுடைய விருப்பம் என்கிறார். எனவே இந்த அளவுக்கு அந்த காலகட்டத்தில் புரட்சிகரமாக திருவிக்கா அவர்கள் சிந்தித்திருக்கிறார் என்பதை பெண்ணின் பெருமை நூல் நமக்கு எடுத்து காட்டுகிறது. ஆனாலும் அந்த பெண்ணின் பெருமை புத்தகத்தினுடைய 9வது இயல் பிள்ளை பேறு என்பதாக இருக்கிறது. அதிலே பார்க்கிற போது பெரியாருக்கும் திருவிக்காவுக்கும் இடையில் ஒரு வேறுபாடு இருப்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அதனால் திருவிக்கா அவர்கள் பிற்பட்ட கருத்துடையவர் என்று நாம் உடனடியாக முடிவெடுக்க வேண்டிய தேவையில்லை. அது அந்த காலகட்டத்தினுடைய எதிரொலி என்று தான் பார்க்க வேண்டும். ஒரே ஒரு செய்தியை திருவிக்கா அவர்கள் கடுமையாக மறுக்கிறார். கருத்தடை என்பதை அவர் ஏற்கவில்லை. கருத்தடை செய்யக்கூடாது, பிள்ளை பேறு கடவுளின் கொடை, நாட்டின் செல்வம் என்று அவர் எழுதுகிறார். தந்தை பெரியார் அவர்கள் அடிப்படையிலேயே கடவுள் நம்பிக்கை இல்லாதவர் என்பது ஒரு புறம் இருக்க, இந்த பிள்ளைகளை கடவுள் கொடையாகவெல்லாம் பார்க்கக்கூடாது என்பதில் உறுதியான அழுத்தமுடையவராக இருந்தார். ஆனால் திருவிக்கா அவர்கள் இந்த தொடரையே பயன்படுத்துகிறார். பிள்ளை பேறு என்பது கடவுட்கொடை, நாட்டின் செல்வம் என்று எழுதுகிறார். எனவே எக்காரணம் கொண்டும் கருத்தடை செய்யக்கூடாது, கருச்சிதைவு கூடவே கூடாது, கருத்தடையே கூடாது என்று சொல்லுகிறவர் மிக இயல்பாக கருச்சிதைவுக்கு ஒப்பமாட்டார் என்பது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய செய்திதான். கருத்தடை என்பதை திருவிக்கா அவர்கள் எழுதுகிற போது குறிப்பிடுகிறார். நான் பல்வேறு நூல்களில் படிக்கிறேன், பல்வேறு செய்திகளை கேள்விப்படுகிறேன். அதற்கு கருவை தடுப்பதற்கான அந்த வழிமுறைகள், அதற்கு பயன்படுத்தப்படுகிற கருவிகள், அது பற்றி எழுதியிருக்கிற நூல்கள், இவற்றுள் எவை ஒன்றுமே எனக்கு பிடித்தமானதாக இல்லை என்று அவர் குறிப்பிடுகிறார். இவையெல்லாம் செயற்கையானவையாக இருக்கின்றன என்று திருவிக்கா அவர்கள் எழுதுகிறார். என்ன வியப்பு என்றால், திருவிக்கா அவர்கள் இப்படி எழுதுவதற்கு 20 ஆண்டுகளுக்கு முன்பே, கருத்தடை என்கிற சிந்தனை அரசுக்கு வருவதற்கு முன்பே தந்தை பெரியார் அவர்கள் மிக அழுத்தமாக கருத்தடையை ஆதரித்து எழுதியிருக்கிறார். கருத்தடை செய்ய வேண்டும். அதிலும் என்ன வேறுபாடு என்றால், இன்றைக்கு நாம் அத்தனை பேரும் குடும்ப கட்டுப்பாடு என்கிற பெயரில் கருத்தடையை அரசே ஆதரிக்கிறது, நாமும் எல்லோரும் ஆதரிக்கிறோம். அதற்கு அடிப்படையான நோக்கம் மக்கள் தொகை பெருகினால் பொருளாதாரம், தொழில் வளர்ச்சி எல்லாம் தடைப்படும் என்பதுதான். ஆனால் பெரியார் அவர்கள் கருத்தடையை வலிந்து சொன்னதற்கான அடித்தளம் அது ஒரு பொருளாதாரத்துக்கு முட்டுக்கட்டையாக இருக்கும் என்பதெல்லாம் இல்லை. அது பெண் விடுதலைக்கு தடையாக இருக்கும். பெண் என்பவள் பிள்ளை பெற்றுக்கொள்ளுகிற வெறும் இயந்திரம் இல்லை. பிள்ளை பெறுவதா வேண்டாமா என்பதை தீர்மானிக்கிற உரிமையே பெண்ணுக்கு மட்டும்தான் உண்டு என்று பெரியார் சொன்னார். அது கணவனும் மனைவியுமாக சேர்ந்து எடுக்க வேண்டிய முடிவு என்பதை கூட பெரியார் ஏற்கவில்லை. அதிலே கணவனுக்கு என்ன வேலை இருக்கிறது? அவள் அந்த குழந்தையை சுமக்கிறவள், குழந்தையை பெறுகிறவள், துயரப்படுகிறவள் எல்லாம் பெண் தானே. அப்படியானால் அப்படி குழந்தையை பெற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா என்று முடிவெடுக்கிற உரிமை பெண்ணுக்குத்தான் இருக்கிறது என்று பெரியார் சொன்னார். திருமணம் ஆனவுடனேயே இந்த பிள்ளையை பெற்றுக்கொள்ளாதீர்கள் என்றும் பெரியார் அறிவுறுத்தினார். ஆனால் இந்த கருத்துகளுக்கு மாறாக தாய்மைதான் இறைமைக்கு வழிவகுக்கும் என்று திருவிக்கா அவர்கள் கருதுகிறார். ஒரு மரபு வழிபட்ட ஒரு சிந்தனையின் விளைவாக அது இருக்கிறது. பெரியார் அவர்களினுடைய உரையை கேட்டுத்தான் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் ஒரு பாடலில்
காதலுக்கு வடிவைத்து கருப்பாதை சாத்த கதவொன்று கண்டறிவோம் இதில் என்ன குற்றம் என்று கேட்டார். பெரியாரினுடைய உரைநடைதான் அழுத்தமாய் கவிதையாய் பாரதிதாசனிடம் வந்து விழுந்தது. காதலுக்கு வடிவைப்போம், ஆனால் கருவை தடுத்து விடுவோம் என்றார். காதலுக்கு வடிவைத்து கருப்பாதை சாத்த கதவொன்று கண்டறிவோம் இதில் என்ன குற்றம் என்று கேட்டார். இது பெரியாரின் சிந்தனை. ஆனால் திருவிக அவர்கள் தன்னுடைய இறுதி நாள் வரை காந்தியாரினுடைய சிந்தனைகளை ஏற்றுக்கொண்டவராகவே இருந்திருக்கிறார். இந்த இடத்திலும் காந்தியினுடைய வழிகாட்டுதலை தான் திருவிக அவர்கள் இந்த நூலில், இந்த கட்டுரையில் எடுத்து காட்டுகிறார். காந்தியார் சொல்லியிருக்கிறார் இல்லையா, அதுபோல குழந்தைகள் வேண்டாம் என்றால் மனக்கட்டுப்பாடு என்பதுதான் சரியானதே தவிர இப்படி கருத்தடை சாதனங்களை பயன்படுத்துவது இயற்கைக்கு எதிரானது என்று குறிப்பிடுகிறார். என்ன ஒரு விந்தை என்றால், நாம் ஆழ்ந்து சிந்தித்து பார்த்தால் இன்னொரு செய்தி நமக்கு புலப்படும். கருவை தடை செய்வதற்கு கருவிகளை பயன்படுத்துவது செயற்கையானவைதான், ஆனால் மனத்தை கட்டுப்படுத்துவதும் செயற்கையானது தான். மனம் கட்டற்றது தான், இயற்கையாகத்தான் மனம் பறந்து செல்லும். ஆனால் அப்படி மனம் போன போக்கில் அதனை விடுவது என்பது இயல்பில்லை. அதனையும் ஒரு ஒழுங்கிற்கு கொண்டு வர வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனும் தனித்தனியாக ஒரு தீவிலே வாழ்ந்தால் சிக்கல் இல்லை. ஒரு சமூகத்திலே வாழ்கிற காரணத்தால் சில கட்டுப்பாடுகள், சில ஒழுங்குகள் நமக்கு தேவையாக இருக்கின்றன. சுதந்திரம் என்கிற பெயரில், இயற்கை என்கிற பெயரில் எல்லாவற்றையும் அப்படியே ஏற்றுக்கொள்ள முடியாது. மனத்தை கட்டுப்படுவதும் செயற்கை தான், ஆனால் அது தேவையான செயற்கை. அப்படித்தான் இந்த குழந்தைகளை பிறப்பை கட்டுப்படுத்துவதும் செயற்கையானது தான், ஆனால் அதுவும் தேவையான செயற்கை. எனவே அரசே சிந்திப்பதற்கு முன்னால் பெரியார் அவர்கள் நீண்ட நெடுநாட்களுக்கு முன்பே கருத்தடையை வலியுறுத்தினார். கருத்தடையை வலியுறுத்தியதில் பெரியார் முதலிடத்திலும், கருத்தடையே கூடாது என்பதில் திருவிக அவர்கள் முதலிடத்திலும் இருக்கிறார்கள். பெரியாரும் திருவிக அவர்களும் ஒரே காலத்திலே வாழ்ந்தவர்கள், மிக நெருக்கமான நண்பர்கள், சில கருத்துகளிலே நேர் எதிராக முரண்பட்டு நின்றவர்கள், கருத்து முரண்பாடுகளை தாண்டி நட்பை பேணியவர்கள். இப்படி பல செய்திகள் இரண்டு பேருக்கும் இடையிலே இருக்கின்றன. குறிப்பாக இரண்டு பேரும் வேறுபடுகிற ஓர் இடம் என்று இந்த கருத்தடையை நாம் பார்க்கலாம். அதனை பிள்ளை பேறு என்று திருவிக பார்க்கிறார். அது கரு தடை செய்யப்பட வேண்டியது, அளவுக்கு மேல் போனால் நாட்டுக்கு நல்லதில்லை என்று பெரியார் பார்க்கிறார். இப்படி நுட்பமான வேறுபாடுகள் அவர்கள் இருவருக்கு இடையிலேயும் இருந்திருக்கின்றன. குறைந்த முதலீட்டில் அதிகமாக லாபம் பெறுவது எப்படி, வணிகத்தில் எப்படி முதலீடு செய்யலாம் என்பதை பற்றி இன்றைய ஆலோசனை நேரத்தில் தெரிந்து கொள்ளலாம். வணக்கம். போன வாரம் நம்ம இதுக்கு முன்னாடி வாரங்களில் இந்த மாதிரி இன்வெஸ்டர் என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் மெமரண்டம் ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறத சொல்லியிருந்தோம். ஒரு வேல்யூவேஷன் எப்படி அரைவ் பண்ணணுங்கிறதையும் பற்றி பேசியிருந்தோம். ஜென்ரலான வேல்யூவேஷன், டீட்டெயிலாக பேச முடியாது, ஏன்னா அதில் ஃபார்முலாஸு நிறைய மெத்தட்ஸ் இருக்கிறதுனால அதை பற்றி இப்போது இந்த மாதிரி ஒரு சுருக்கமான நேரத்தில் பேச முடியாது. ஸோ இப்போ ஒரு ஜென்ரல் வேல்யூவேஷனில் ஒரு இன்வெஸ்டர் அட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க ஒரு ப்ரப்போசலை அனுப்பிச்சிட்டிங்க, இன்ஃபர்மேஷன் மெமரண்டமை ரெடி பண்ணிட்டீங்க, ஒரு எக்ஸிக்யூட்டிவ் சம்மரியும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது என்ன செய்யணும்? ஏன்னா ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறவங்களுக்கு யார் இன்வெஸ்டர் எங்கே இருக்காங்கங்கிறது தெரியாது. கண்டிப்பாக அப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் பண்ணக்கூடிய, இந்த ஃபீல்டுக்கு பண்ணக்கூடியது இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங்கோ இல்லை ஃபைனான்ஷியல் சர்வீசஸ்ன்னு சொல்லக்கூடிய நிறுவனத்தில் நடத்துகிறவங்க ஒரு கன்சல்டண்ட்டை, அதாவது எங்களை மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட அணுகினீங்கன்னா அவங்க இதுக்கு சூட்டபுளான இன்வெஸ்டரை கண்டுபிடிச்சி கொடுக்கறதுக்கு அவங்க ரெடி பண்ணி கொடுப்பாங்க. இன்வெஸ்டரை எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னிங்கன்னா, ஏன்னா அதையும் பற்றி ஒரு டீட்டெயிலாக சொல்லணும். இப்போ உங்களோட ப்ரப்போசல் நீங்கள் எழுதி கொடுத்ததில் எனக்கு ஒரு 50 லட்ச ரூபா முதலீடு வேணும், எனக்கு கரண்ட்டாக ஒரு 20 லட்ச ரூபா என்கிட்ட வருமானம் வந்துக்கிட்டு இருக்குது, நான் கேட்குற வேல்யூவேஷன் 50% நான் கொடுக்குறேன், என்னோடய வேல்யூவேஷன் 30%க்கு 50% நான் கொடுக்குறேன், 30%க்கு 50 லட்சத்துக்கு இன்வைட் பண்ணுறேன் இன்வெஸ்டரை அப்படின்னு ஒரு ரஃப் கால்குலேஷனில் அவங்க கேட்குறாங்கன்னா, நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இன்வெஸ்டருக்கு இந்த அமௌண்ட்டுக்கு சூஸ் பண்ணக்கூடிய இன்வெஸ்டர்லாம் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படிங்கிறது, இந்த அளவுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அளவு கேட்டகரியில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு நம்மளோட டேட்டா பேஸில் என்ன மாதிரி இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க கம்பெனிலேருந்து அவங்களோட டேட்டா பேஸில் கண்டுபிடிச்சி இந்த அமௌண்ட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஆளுங்களை முதல்ல கண்டுபிடிக்கணும்.
கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அவங்க வந்து இந்த செக்டாரில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு உள்ள ஆளுங்க, உள்ள இன்வெஸ்டர்ஸாக, உள்ள பீப்புளாக அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். ஏன்னா வந்து ஒரு டைப் ஆஃப் இன்வெஸ்டர் வந்து ஒரு சில பேர் டெக்ஸ்டைலில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ஒரு சில பேர் வந்து ஃப்ரான்ச்சைசி செக்டாரில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ஒரு சில பேர் வந்து ஆயில் அண்ட் கேஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறையா இருப்பாங்க. ஸோ அதில் இருக்கும்போது நம்ம கொடுத்துருக்கிற ப்ரொப்போசலில் இருக்கக்கூடிய கேட்டகரியில் எந்த இன்வெஸ்டார் பண்ணுவாங்களோ அந்த இன்வெஸ்டாருக்கு இந்த எக்ஸிக்யூட்டிவ் சம்மரியை நம்ம ரெடி பண்ணி அனுப்பணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்வெஸ்டார் ஐடென்டிஃபிகேஷனில் வந்து இந்த அமௌண்ட்டுக்கு வரக்கூடிய இன்வெஸ்டார், செகண்ட் அதில் இருக்கக்கூடிய கேட்டகரி, அந்த கேட்டகரியில் இந்த செக்டாரில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவங்க, மூணாவது அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் இத்தனை வருஷத்துக்குள்ளே வெளியில் போகக்கூடிய இன்வெஸ்டார், 3 வருஷமோ இல்லை 4 வருஷமோ, அந்த மாதிரி டைப் ஆஃப் இன்வெஸ்டர் யார் இருக்காங்கங்கிறத பார்க்கணும். நாலாவது வந்து அவங்க இந்த ஏரியாக்குள்ளே, இப்போ நீங்கள் சென்னைக்குள்ளே ஒரு ப்ரொப்போசலாக இருந்தது, இல்லை ஒரு மதுரைக்குள்ளே ஒரு ப்ரொப்போசலாக இருக்குன்னா, இது தமிழ்நாடு ரிலேட்டடாக இன்வெஸ்டராக இருந்தாங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதுக்காக வந்து ஒன்றும் ரூல்ஸ் கிடையாது. சிங்கப்பூரில் இருக்கிறவங்க கூட வந்து இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். நம்ம வந்து க்ரைட்டீரியா செலக்ட் பண்ணும்போது அதையும் நம்ம பேராமீட்டரில் பார்த்துக்கணும். ஸோ அவங்க வந்து எந்த ஊர் டெரிட்டரியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்க தயாராக இருக்காங்கிற லிஸ்ட் எடுக்கணும். இது நாளைத்தையும் எடுத்ததுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து ஃபீலர்னு சொல்லக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ் சம்மரியை ஒவ்வொருத்தருக்காக நம்ம அனுப்புவோம். இப்போ நம்ம வந்து மொத்தம் ஒரு 1500 இன்வெஸ்டர் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்கிறோம். அதில் வந்து எல்லாம் ஃபில்டர் பண்ணி ஒரு 100 பேர் வந்திருக்குன்னா இந்த 100 பேருக்கு இன்வெஸ்டருக்கு எக்ஸிக்யூட்டிவ் சம்மரி அனுப்பணும். இது அனுப்பும்போது இதெல்லாம் கண்டுபிடிச்சி முடிக்கிறதுக்கே ஒரு 20-25 நாள் ஆகிடும். இந்த லெவல் வரும்போது இன்வெஸ்டருக்கு எல்லாத்தையும் ப்ரொப்போசல் அமைச்சோன்னா உடனே அவங்கள ஃபோன் பண்ணி ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ அதுலேருந்து ஒரு 15 நாள் கழித்து ஒவ்வொருத்தருக்கும் ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி சார் உங்களுக்கு நாங்கள் அந்த மாதிரி ப்ரொப்போசல் அமைச்சிருந்தோம், இந்த கம்பெனி நல்ல கம்பெனி, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குமா அப்படிங்கிறத ஒவ்வொருத்தட்டியாக கேட்டதுக்கப்புறம் அவங்க அதில் இருக்கிறதுல ஒரு 10 பேர் ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு வந்து சாத்தியக்கூறுகள் இருக்குது. பண்ணுவாங்க, பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது. இப்போ நான் வந்து சொல்கிற ப்ரொசீஜர் எல்லாமே வந்து நார்மலாக நடைமுறையில் நடந்துக்கிட்டு இருக்கிறது. இதை வந்து சில பேர் வேறு மெத்தட்ஸ்லேயும் கொஞ்சம் பண்ணுவாங்க, பட் மேக்ஸிமம் இப்படி தான் நடக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ஒன்ஸ் ஃபோனில் பேசினதுக்கப்புறம் அவங்க ஓகே நான் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன், இந்த ப்ரொப்போசல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் தென் அந்த 10 பேரையும் இந்த ப்ரொமோட்டர் யார் நம்ம எந்த கம்பெனிக்கு ப்ரொப்போசல் அமைச்சிருக்கோமோ எந்த கம்பெனி பற்றின ப்ரொப்போசல் அமைச்சிருக்கோமோ அவங்க கூட ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி அதில் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். அப்போ வந்து ப்ரொமோட்டராக இருக்கிறவங்க அவங்க பிஸ்னஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, இன்வெஸ்டராக இருக்கிறவங்க அவங்க எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், எப்போ வெளியில் போகலாங்கிறத பற்றி தீர்மானம் பண்ணுவாங்க. இந்த கன்சல்டண்ட்டாக இருக்கிறவங்க வந்து 2 பேருக்கும் சேஃப்டியான சிஸ்டம் என்னென்ன இருக்கும், எப்படி இதில் லாபம் வரும், இது வந்து இவருக்கு ஒத்து போகுமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்க்க ஆரம்பிப்பாங்க. அப்போது ஒரு பிரின்சிபல் இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு அவங்களுக்கு வந்துருச்சு, ஓகே நான் வந்து ப்ரொசீட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க வந்து ஒரு டேர்ம் ஷீட் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. டேர்ம் ஷீட்னா என்னென்னா, ஓகே நான் இந்த ப்ரைஸுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஓகே பண்ணிக்கிறேன், ஆனால் இதெல்லாம் நான் டியூ டிலிஜென்ஸ் பண்ணி நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மையாக இருந்ததுன்னா நான் பண்ணுறேன். ஆனால் அதில் வந்து எத்தனை பர்சன்டேஜ் வேல்யூவேஷன் எதுவும் அவங்க குறிப்பிட்டிருக்க மாட்டாங்க நிறைய டைமில். ஸோ ஏன் குறிப்பிட்டிருக்க மாட்டாங்கன்னா அவங்க வந்து அவங்களோட பீப்புளை, அவங்களோட ஆடிட்டரையோ இல்லை அவங்களோட அட்வொகேட்டையோ வச்சு ஃபுல்லாக டியூ டிலிஜென்ஸ் பண்ணினதுக்கு அப்புறம் தான் இந்த ப்ரைஸிங் அரைவ் பண்ண முடியும். அப்படி பண்ணும்போது ஒன்ஸ் நம்ம ப்ரொப்போசல் பண்ண டேர்ம் ஷீட் கொடுத்தாச்சுன்னா தென் அதுலேருந்து அவங்களோட டீம் வர ஆரம்பிப்பாங்க. டீம் வர ஆரம்பித்தாங்கன்னா ஒரு மினிமம், இது சாதாரண இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக 1 மாதத்துலேருந்து 2 மாதம் வரைக்கும் கம்ப்ளீட்டாக A to Z இந்த கம்பெனியை, நீங்கள் எந்த கம்பெனிக்கு பணம் வேணும்னு கேட்குறீங்களோ அந்த கம்பெனியை பற்றின அனலைஸ் பண்ணிவிடுவாங்க. எல்லா ரெக்கார்ட்ஸும் கிளியராக இருக்கணும், சிபில் கிளியராக இருக்கணும், சிபில் ரெக்கார்ட்ஸ் கிளியராக இருக்கணும், ROC ரெக்கார்ட்ஸ் கிளியராக இருக்கணும். எல்லாமே கிளியர் ஆனதுனா தான் அடுத்த ஸ்டேஜ் போக முடியும். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நல்ல விஷயங்கள் இந்த மாதிரி சரி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சின்ன விஷயங்களை வந்து சிபிலில் ஸ்கோரிங் சரியில்லாமல் பண்ணி வச்சுருப்பாங்க. அது எல்லாமே பக்காவாக இருந்ததுனா தான் இன்வெஸ்டர் கன்சிடர் பண்ணும்போது நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் ஒரு மாதம் முடிஞ்சதுன்னா தென் அடுத்த 1 மாதத்தில் ஓகே இவ்வளோ ரூபா நாங்கள் பணம் போடுறோம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் அவங்க என்ன செய்வாங்கன்னா, கண்டிப்பாக வந்து நீங்கள் சொல்கிற பர்சன்டேஜ், நீங்கள் சொல்கிற வேல்யூவில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்காது. ஏன்னா அவங்களோட மெத்தட் ஆஃப் வந்து அப்ரோச் வேறு மாதிரி இருக்கும். இப்போ ஒரு இன்வெஸ்டர் வந்துட்டு ஒன்ஸ் நம்ம ப்ரொப்போசல் அனுப்பிச்சதுக்கப்புறம் அவங்க டேர்ம் ஷீட் அனுப்புவாங்க. அந்த டேர்ம் ஷீட்டில் வந்து நம்ம சொன்ன கண்டிஷன்ஸுக்கு தான் வந்து அவங்க நம்ம சொன்ன ரேட்டுக்கு தான் வந்து அவங்க வந்திருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எப்போதுமே வந்து ஒரு இன்வெஸ்டர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது நீங்கள் எப்படி ஒரு இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா என்னென்ன மாதிரி வேல்யூவேஷன் டிசைட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் அவங்களும் திங்க் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் கொடுத்துருக்கிற அவங்க சொல்கிற ப்ரீமியம் வந்து நீங்கள் சொல்கிற ப்ரீமியம் மாறுதலாக இருக்கலாம். அப்போ நம்ம 2 பேரும் மியூச்சுவலாக அக்ரி பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து சில கண்டிஷன்ஸ் போடுவாங்க. கண்டிப்பாக கண்டிஷன்ஸ் என்ன மாதிரி இருக்குன்னா, அவங்க மேனேஜ்மெண்ட்டில் ஒரு கண்ட்ரோல் எடுத்துக்குவாங்க. ஃபினான்ஷியல் சிக்னேட்டரி எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது.
அதேமாதிரி வந்து உங்களோட பர்சன்டேஜ் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் சொன்ன பர்சன்டேஜ் இல்லாமல் வேறு பர்சன்டேஜ் ஆஃப் வேல்யூவேஷனில் அவங்க வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இதனால் என்ன அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னீங்கன்னா, ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கம்பெனியோட க்ரோத்துக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க சப்போர்ட் நிறையா பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவங்களும் அந்த கம்பெனியோட நிர்வாகத்தில் இன்வால்வ் பண்ணுறதுனால அவங்களோட ஒரு இன்வெஸ்டராக இருக்கிறவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது அவங்க நிறைய சப்போர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. செகண்டு வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட் அவங்க வந்து கண்ட்ரோல் வச்சுருக்கிறதுனால அன்னெசரியான எக்ஸ்பெண்டிச்சர் வந்து போகிறதுக்கு தேவையில்லாமல் எக்ஸ்பெண்டிச்சர்லாம் போகாமல் அவாய்ட் பண்ணிக்கலாம். டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னிங்கன்னா, ஒரு ஓனராக இருக்கிறவங்க இது வரைக்கும் வந்து 100% ஓனராக இருந்தவங்க ஒரு இன்வெஸ்டரை கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் 50% தான் ஓனராக இருக்காங்கன்னா கண்டிப்பாக வந்து அது ஒரு பெரிய இழப்பாக தெரியலாம். செகண்ட் வந்து ஒரு ஃபைனான்ஷியல் சிக்னேட்டரி அவங்க எடுக்கும்போது இது வரைக்கும் இண்டிவிஜுவலாக நீங்கள் நினச்ச டயத்தில் பண்ணிக்கிட்டு இருந்த ஃபினான்ஷியல்ஸ் எல்லாமே இனிமேல் பண்ண முடியாமல் போகும். ஒரு ப்ராப்பரான அப்ரூவல் எடுக்கணும். ஒரு விஷயத்துக்கு எக்ஸ்பெண்டிச்சர் எடுக்கிறோன்னா 10 தடவை திங்க் பண்ணி தான் அவங்க எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வரும்போது நீங்கள் வந்து உங்களோட உரிமையை வந்து கொஞ்சம் குறையிறதா நீங்கள் ஃபீல் பண்ணலாம். மூணாவது வந்து அவங்க நிர்வாக தலையீட்டில் கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து 100% நினச்சது இது மாதிரி நான் பண்ணணும்னு நினச்சேன், இப்போ இது மாதிரி தான் நடக்கும்னு நீங்கள் நினைக்கிறத அவங்க நடக்காதுன்னு நினைக்கலாம். ஸோ அதனால் என்ன ஆகும்னா, உங்களோட பாயிண்ட்லேருந்து அவங்களோட பாயிண்ட்லேயும் உங்களோட பாயிண்ட்லேயும் நிறைய வித்தியாசங்கள் வரும். நிறைய டைமில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைமில் ஒரு 20% டைமில் இன்வெஸ்டர் வந்ததுக்கப்புறம் கம்பெனியோட ஓனர்ஸ் வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணுறது அதிகமாக இந்த காரணத்தினால தான். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து 100% சேஃப்டியாக வரதுக்கு தான் அவங்களும் நினைப்பாங்க, உங்களோட பிஸ்னஸ் க்ரோ ஆகிறதுக்கு தான் அவங்க நினைப்பாங்க. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டியும் நல்லா இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ஒரு அட்வான்டேஜ் இன்வெஸ்டர் கொண்டு வரதில்ல. ஸோ இது மாதிரி வந்து இப்போ ஒரு ஈக்விட்டியை பற்றி என்னென்ன ப்ரொசீஜரில் வரும், என்னென்ன டேர்ம் ஷீட்டுங்கிறத நம்ம இப்போ பார்த்தோம். இதுக்கு மேலே வர வாரங்களில் ஒரு பேங்க் ஃபண்டிங் எப்படி எடுக்கணும், அதுக்கு என்ன மாதிரிலாம் ஒரு ஃபைனான்ஸ் எப்படி எடுக்கணும், அதுக்கு என்ன மாதிரிலாம் ப்ரொசீஜர் இருக்குங்கிறத மேலே வர வாரங்களில் பார்ப்போம். வணக்கம். நாம் கற்றுக்கொள்ளும் பல விஷயங்களை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுதுதான் அவை அவர்களுக்கு பயனுள்ளதாக இருப்பதோடு நமக்கும் பயனுள்ளதாக அமைகிறது. அந்த வகையில் இன்றைக்கு டாக்டர் கார்த்திகேயன் அவர்கள் என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவிருப்பது கற்றலும் கற்பித்தலும். வணக்கம். சமூக ஊடகத்தில் வியாபாரத்தை நம்முடைய வியாபாரத்தை வெற்றி பெற செய்வது எப்படி? நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி அது சின்ன நிறுவனமாக இருந்தாலும் பெரிய நிறுவனமாக இருந்தாலும் உங்களுடைய ஸ்டாம்ப் அப்படின்னு ஐடென்டிட்டி இருக்கா? அதில் நம்மளுடைய இவங்களை வாடிக்கையாளர்கள் அங்கே வந்து பார்க்குறாங்களா அப்படிங்கிறதுக்கு ஒரு அதிகமாக செலவில்லாமல் செய்யக்கூடிய ஒரு விஷயம் இந்த சமூக ஊடகம். ஆனால் இன்றைக்கி என்னென்னு பார்த்தா துரதிருஷ்டவசமாக பல பேர் இதை வந்து இன்னும் வந்து இதுவாக சீரியஸாக எடுத்துக்கல. அவ்வளோதான். பெரிய நிறுவனங்கள், மிகப்பெரிய நிறுவனங்கள் இதற்கு நிறைய முதலீடு செய்து, எதுக்கு முதலீடுனா அந்த வியூகத்திற்கும் வியாபாரம் எப்படி செய்வது என்று சொல்லக்கூடிய பிஸ்னஸ் மாடலிங் அந்த வடிவமைப்பிற்கும் செலவு பண்ணுறாங்க. டெக்னாலஜிக்கு பெருசாக செலவு கிடையாது. எல்லாருக்குமே இலவசமாக கிடைக்கின்ற விஷயம். சில இடங்களில் உங்களுக்கு வந்து குறைந்த கட்டணம் இருக்குது, அவ்வளவுதான். ஆனால் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து நீங்கள் கடை வச்சுருக்கீங்க, புடவை கடை வச்சுருக்கீங்க, பெருசாக ஒரு புடவை கடை. இப்போ இதை வந்து நேரில் வந்து வாங்கிட்டு போகிறவங்க சில பேர், நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு சின்ன ஷாப்பாக எதிர்பார்க்கலாம். நான் சொல்கிறேன், உதாரணம் பொட்டிக் மாதிரி என்ன செய்யலாம் அப்படின்னா, ஏதாவது ஒரு நியூவாக ஒரு கலெக்ஷன் வந்தால் நீங்கள் எல்லாத்துக்கும் ஒரு கார்டு போடுவீங்க இல்லையா? அவங்க மட்டும் திரும்ப வந்து வாங்குவாங்க. ஆனால் அவங்களுக்கு அடுத்த சர்க்கிளுக்கு இது வெளியில் போகாது. ரெண்டாவது, ஒருவேளை அவங்க அந்த கார்டு பார்க்குறதுக்கு லேட் ஆச்சுனாலோ இல்லை உங்கள்கிட்ட வர முடியலனாலும் வர முடியாது. இல்லை நீங்கள் ரொம்ப பெருசாக விளம்பரம் பண்ணணும். பெரிய பெரிய கடைகள் மாதிரி நீங்கள் தொலைக்காட்சிகளில் நடிகர்களை வச்சுக்கிட்டு நடிகைகளை வச்சுக்கிட்டு விளம்பரம் பண்ணணும். விளம்பரம் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு திரும்ப உங்களுக்கு இது வியாபாரம் கிடைக்குமான்னு தெரியாது. அப்போது சமூக ஊடகம் ரொம்ப பிரமாதமாக உங்களுக்கு நீங்கள் ஒரு பேஜ் டெவலப் பண்ணணும். அதில் என்ன செய்யணுன்னா, யார் யாரெல்லாம் வர்றாங்களோ அவர்கள் மட்டும் இல்லாமல் அதுக்குன்னு ஒரு பெரிய வட்டத்தை பெருக்கணும். ஒரு 1,00,000 பேர் 2,00,000 பேர் அதை வந்து பார்க்குறதுக்கு நீங்கள் என்ன நடந்தாலும் அதில் புதுசாக போட்டுக்கிட்டே இருக்கணும். ரெண்டாவது, புடவை கடையிலேருந்து புடவை டிசைன் மட்டுமே போட்டுக்கிட்டு இருந்தால் போர் அடித்து போயிடும். அப்போ என்ன செய்யலாம், வேறு விஷயங்களை நீங்கள் சேர்த்துக்கிட்டு கூட இதையும் நீங்கள் புடவையும் போடுறீங்க.
அதாவது தொடர்ந்து நம்ம என்ன பண்ணோம், இதில் எங்கேஜ் பண்ணுறதுன்னு சொல்கிறோம். அவர்களை தொடர்ந்து உங்களுடைய பிடியில் வைத்துக்கொள்வதற்கு ஏதாவது ஒன்று கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்போது இது நீங்கள் செய்தி பத்திரிகைகள் இல்லை, இதுவே எடுத்துக்கோங்க, எதுவாக இருந்தால் வார பத்திரிகைகள். வாரம் வாரம் ஏன் போய் வாங்கணும் அந்த பத்திரிகையை? நான் வாங்காமல் விட்டால் என்ன? அப்போ என்ன, அது ஏதாவது தொடர் இருக்கணும். தொடர் ஏன்னு கேட்டால் படிச்சுட்டு இருக்கவும் நிறுத்த முடியாது. எல்லாமே ஒரு 4 தொடர் 3 தொடராவது வருது. ஏன்னா படிச்சுட்டு நிறுத்த முடியாது. சில விஷயங்கள் நமக்கு ரொம்ப பிடிச்சி போன ஒரு விஷயம் அதில் வந்துக்கிட்டு இருக்கு, நிறுத்த முடியாது. நம்ம வந்து அதை வந்து கிட்டத்தட்ட பழக்கம் மாதிரி ஆகிடும். செய்தித்தாள் படிப்பது ஒரு பழக்கம். எல்லா செய்திகளும் தெரிஞ்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்கலாம். அது கிடையாது. காலையில் இருந்துச்சா நம்ம செய்தி படிக்கணும், அது ஒரு பழக்கம். டிவி பார்க்கணும், அது ஒரு பழக்கம். அந்த மாதிரி உங்கள் சைட்டை தொடர்ந்து ஒருத்தர் பார்க்கணுன்னா அந்த பழக்கத்தை ஏற்படுத்துவதற்கான யுத்திகளை நீங்கள் செய்ய வேணும். அப்புறம் என்ன செய்யலான்னா, வெளியில் வாங்குறத விட இங்கே வாங்கினா விலை கம்மி, வெளியில் வாங்குறத விட இங்கே வாங்கினா நீங்கள் கேட்குற மாதிரி சில விஷயங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுடைய வியாபாரம் பெருகுது. இதை நீங்கள் தொடர்ந்தும் செய்யணும். இதை ஒரே ஒரு நாள் நீங்கள் செஞ்சுட்டு அது அப்படியே ஸ்டாட்டிக்காக இருந்ததுன்னா, ரெண்டாம் தடவை வந்து பார்க்குறப்போ பழைய செய்தி தான் இருக்குது. இப்போ எப்படின்னு கேட்டால் பழைய பேப்பர் மாதிரி ஆகிடும். பேப்பர் எப்படி ஒவ்வொரு நாளும் புதுசாக இருக்குது, வார பத்திரிக்கை எப்படி வாரத்துக்கு வாரம் புதுசாக இருக்குது, தொலைக்காட்சியில் எப்படி ஒவ்வொரு நிகழ்ச்சியும் புதுசாக இருக்குது. புதுசாக இருந்தால் மட்டும்தான் பார்ப்போம், பழைய நிகழ்ச்சியில் போட்டால் பார்க்க மாட்டோம். நம்ம தொடர்ந்து பழைய நிகழ்ச்சியாக வந்து நினச்சிட்டு இருக்கோன்னா இவங்ககிட்ட ஒன்றும் ப்ரோக்ராம் இல்லை அப்படின்ட்டு போகிறோம். அதனால் அந்த புதுசாக கொண்டு வருவதற்கு தான் ஒரு டீம் தேவைப்படுது. அதுக்கு தான் ஒரு க்ரியேட்டிவ் டீம் தேவைப்படுது. ரெண்டாவது, நம்ம யாரை நோக்கி போயிட்டுருக்கோங்கிறது முக்கியமான விஷயம். பல பேருக்கு என்ன பிரச்சனைன்னா, நம்முடைய பொருளுக்கு யார் இந்த வாடிக்கையாளர், நம்முடைய சேவைக்கு யார் இந்த வாடிக்கையாளர்கள், இந்த ஊடகம் யாரை குறி வைக்குது, நமக்கு வேணுங்கிறவங்க இங்கே இருக்காங்களா, அவங்கள நம்ம என்கேஜ் பண்ணுறோமா, நம்மளுடைய எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு போய் சேருதா, அதே மாதிரி அவங்க என்ன நினைக்கிறாங்கங்கிறது. இன்றைக்கி வந்து உதாரணத்துக்கு ஹோட்டலுக்கு போகிறீங்க, தங்குறீங்க, நல்லா இல்லைன்னா உடனே கமெண்ட் போட்டு விட்டுறலாம் இல்லையா? எல்லா இடங்களும் நீங்கள் ஃப்ளைட் ஏறுறீங்க, ஃப்ளைட்டில் பிரச்சனையாக உடனே கமெண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி அந்த இரு வழி தகவல் தொடர்பு இருக்குது பார்த்தீங்களா, அதை மக்கள் விரும்புகிறாங்க. குறிப்பாக இளைஞர்கள். அவர்கள் வேகமாக பதிவு செய்யணும், வேகமாக பயன்படுத்தணும், வேகமாக கருத்து சொல்லணும், வேகமாக லாபம் அடையணும், பிடிக்கலன்னா வேகமாக வெளியே வரணும். இதற்கான வசதி உங்கள் வியாபாரத்தில் இருக்கா? நீங்கள் பாரம்பரியமாக இத்தனை நாளாக இருந்துகிட்ருக்கவங்க 40 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு நீங்கள் அதை சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வியாபாரத்தை நீங்கள் திருப்பி பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க. ஏன்னா இனிமேல் வரும் சந்ததியினருக்கு எல்லாமே வேகம்தான். அந்த வேகத்தை ஈடு கொடுக்கக்கூடிய ஒரு இதுவே விளம்பரமே 4 தடவை போர் அடிச்சு போயிடுது. விளம்பரம் பண்ணி அடுத்த சேனலில் திருப்பிடுறாங்க. முன்ன விளம்பரத்தை ரொம்ப ஆர்வமாக பார்த்தாங்க ஒரு காலத்தில். இன்றைக்கி விளம்பரம் வந்து கொல்கிற அளவுக்கு வந்துருச்சு, ஆயிரக்கணக்கான விளம்பரங்கள் வந்துருச்சு. அப்போ விளம்பரம் போட்டால் மட்டும், ஆனால் விளம்பரம் தேவைப்படுது, ஆனால் எவ்வளோ தேவைப்படுது, எவ்வளோ வித்தியாசமாக தேவைப்படுது, சொல்ல வேண்டிய செய்தியை நம்ம வந்து முழுசாக சொல்கிறோமா, இது எல்லாம் சொன்னதை விட கடைசியாக அந்த பிராண்டுன்னு சொல்லக்கூடிய உங்களுடைய கம்பெனியோட பெயரையோ இல்லை அதனுடைய பொருளையோ மக்கள் நினைக்கிறாங்களா, நினச்சா மட்டும் போதாது வந்து வாங்குறாங்களா, இதை பற்றிய அடிப்படை கேள்விகளுக்கான பதில் தான் உங்களுக்கு சமூக ஊடக ஆலோசனை. என்னென்னா ஒவ்வொரு இதுக்கு நிறுவனத்துக்கும் ஒரு டோன் இருக்குது, 2 கேரக்டர் இருக்குது, யாரை நோக்கி போகிறோன்னு இருக்குது. இது ஆண்களுக்கானதா, பெண்களுக்கானதா, இளைஞர்களுக்கா, வயதானவர்களுக்கா, தினசரி பயன்படுத்தக்கூடிய விஷயமா, என்றாவது ஒரு நாள். இப்போ வீடுன்னா நீங்கள் ஒரு தடவை தான் வாங்க போகிறீங்க, தினம் வாங்க மாட்டீங்க. சோப்புன்னா தினம் வாங்க போகிறீங்க. அப்போது உங்களுடைய என்ன சார் செய்தி இருக்குது, ஊடக செய்தி இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப முக்கியம். அது இந்த மாதிரி ஒரு மீடியாவில் பார்க்குறப்ப, இப்போ டிவினா இந்த டைமில் இந்த ஸ்லாட் இது தான் வந்தாகணும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. அவனுக்கு பிடிக்கலன்னா உடனே வெளியில் வந்துடலாம். அவன் உங்களுக்கு தான் பார்ப்பானான்னு நமக்கு தெரியாது. அப்போ என்ன உங்களுக்கு முக்கியமாக, அளவிடுதல் முக்கியமாக இருக்குது. எப்படி அளக்கிறது, இதுக்கு பண்ணுற செலவுக்கு மூலதனத்துக்கு எந்த அளவுக்கு திரும்பி வருதுன்னு அளக்க முடியுமா? அப்போது இப்போ உதாரணத்துக்கு லைக்ஸ் நிறையா போட்டால் நிறைய பேர் பார்த்துருக்காங்க, நிறைய பேர் கமெண்ட்டு போட்டால் நிறைய பேர் பார்த்துருக்காங்க, நிறைய பேர் ஷேர் பண்ணால் நிறைய பேர் வாங்கி கமெண்ட் பண்ணுறாங்க. அப்போது பலவிதமான அளவீடுகள் இருக்குது, வழிமுறைகள் இருக்குது. அதே மாதிரி இதை வந்து முன்னிலைப்படுத்துறதுக்கு சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் இருக்குது. இப்படி பல விஷயங்களை நீங்கள் சமூகத்தில் உளவியல் ரீதியாகவும்
வியாபார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் தனி மனித ரீதியாகவும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இதை எதில் எந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு செல்லுதல் அப்படிங்கிறத பற்றி தொடர்ந்து பேசுவோம்.